இப்போ இன்ஸ்டாகிராம் திறந்தா, ஃபேஸ்புக் திறந்தா, என் நியூஸ் பேப்பர் ஆட்ஸ்ல எல்லாத்தையும் சுத்தி சுத்தி பார்த்தீங்கன்னா, முட்டி வலிக்கு இந்த வைத்தியம் பண்ணலாம். அதுக்கப்புறம் 3D மேப்பிங் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் போடலாம். எல்லா வகையான ஆட்ஸ் வந்துன்னு இருக்கு. பட் ஆனா எது சக்சஸ்ஃபுல் ட்ரீட்மெண்ட்? எது அப்ரோப்ரியேட் ட்ரீட்மெண்ட்ங்கிறது இப்ப இருக்க காலகட்டத்தில ரொம்ப கொஸ்டினபிள் ஆயிடுச்சு. பிகாஸ் எது நம்புறது, எது நம்ப முடியல. ஏன்னா மக்களோட ஆதங்கத்த தான் இப்போ அது it is monetizing people's apprehension or requirements. That's the most important factor right now. So அதை அவாய்ட் பண்றதுக்கும் ஒரு முக்கியமான போர்ட்டல் தான் இந்த வெபினார். ஸோ அந்த இன்ட்ரோடக்ஷனோட நான் என்ன பண்றேன்னா, நான் வழக்கமா நான் என்ன பண்ண நான் சொல்லிடுறேன் முதல்ல உங்க எல்லாருக்கும். ஸோ என்னோட கிளினிக்கோ என் ஹாஸ்பிட்டலுக்கோ வர பேஷண்ட்ஸ் என்ன பார்க்க வர பேஷண்ட்ஸ்க்கு நான் முதல்ல என்ன பண்ணுவேன்னா அவங்களோட ஹிஸ்டரி ஃபுல்லா வாங்கிடுவேன். அதாவது இந்த சென்ஸ் உங்க கம்ப்ளைண்ட்ஸ் என்ன ஃபுல்லா தெரிஞ்சுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு யூ கைஸ் வித் நீட் டு கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ கம்ப்ளைண்ட்ஸை வாங்கிட்ட பிறகு நான் முதல்ல ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு உங்க எக்ஸாம்பிள் உங்க முட்டி வலின்னு சொன்னா உங்க முட்டிக்கான அடிப்படை அண்டர்ஸ்டாண்டிங் அனாட்டமி சொல்லுவோம். அந்த அடிப்படையான அந்த உருவாக்க முறை, அந்த முட்டி எப்படி உருவாயிருக்கு, அந்த முட்டியில் எத்தனை பார்ட்ஸ் இருக்கு, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு புரிய வச்சிருவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்த பிரச்சனை எதனால வந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிய வச்சிருக்கோம். ஆனா வலிங்கிறது காமன் ஃபேக்டர். அந்த வலி உங்களுக்கு இந்த முட்டி சார்ந்த ஒரு பேஷண்ட்டுக்கு ஏன் வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களை பத்தின புரிதல் உங்களுக்கு அதிகமா இருந்தாதான் நான் கொடுக்குற வைத்தியம் உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அந்த வைத்தியத்தை நீங்க கடைபிடிக்க முடியும். கடைபிடிச்சா அந்த வைத்தியம் சக்சஸ்ஃபுல் ஆக முடியும். ஸோ இது ஒரு ஜாயிண்ட் எஃபர்ட். என்னோட ஆலோசனை மட்டும் பத்தாது, உங்களோட ஒத்துழைப்பும் தேவைகளுக்காக தான் நான் என்ன பண்ணுவேன், எல்லா பேஷண்ட்டுக்கும் நான் முதல்ல அவங்களோட அனாட்டமி, அவங்க வெயிட், அவங்க பிஎம்ஐ, அவங்களோட வாழ்வாதாரம் என்ன எல்லாத்தையும் புரிஞ்சுக்க பிறகு இந்த முட்டியோட அமைப்பு இப்படிதான் இருக்கும். இந்த முட்டியோட அமைப்புக்கு சொந்தக்காரருக்கான முட்டி இப்படி வலி வந்ததுக்கான காரணம் இந்த காரணங்களால் இருக்கலாம். ஸோ இதை அவாய்ட் பண்ணா உங்களுக்கு இந்த முட்டி வலி குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல முடியனால இதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ஏன்னா ட்ரீட்மெண்ட் இஸ் நாட் ஓன்லி மெடிசன்ஸ் அண்ட் ரீஹேப், இட்ஸ் ஆல்சோ ஃப்ரம் த பேஷண்ட் சைட். அவங்க பேஷண்ட் ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால உங்களோட புரிதல் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் இந்த வைத்தியம் சக்சஸ்ஃபுல் ஆகும். ஸோ அது அந்த புரிதல் தான் நான் பேஷண்டோட அணுக முடியும். இப்படி பண்றதுனால என்ன அவசியம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு இந்த வைத்தியம் பண்ணும்போது சில சமயங்கள் ட்ரீட்மெண்ட் டிலே ஆகலாம். ஸோ பேஷண்ட் அப்போதான் நெக்ஸ்ட் டைம் டாக்டர் கிட்ட வரும்போது, டாக்டர் இந்த வைத்தியம் கொடுத்தீங்க, நான் ஃபாலோ பண்ணேன், ஃபாலோ பண்ணி எனக்கு கொஞ்சம் வலி இருக்கு, என்னன்னு பாரு தெளிவா கேட்க முடியும். ஸோ அந்த மாதிரி கேட்கும் போது உங்களுக்கான பிரச்சனைகள் ஈஸியாக தீர்க்கப்பட முடியும். அதே மாதிரி உங்களுக்கு நீங்க யூ வில் நாட் பி லாஸ்ட் டு ஃபாலோ. ஸோ யூ நோ வேர் யூ ஸ்டாண்ட் இன் ட்ரீட்மெண்ட். இஃப் இட் ஆல் த ட்ரீட்மெண்ட் டஸ் நாட் ஒர்க் ஃபார் யூ, தட் மீன்ஸ் த இன்டென்சிட்டி ஆஃப் த ப்ராப்ளம் இஸ் மச் மோர் பிகர் தென் த ட்ரீட்மெண்ட் இட் செல்ஃப். ஸோ அப்போதான் டாக்டருக்கும் புரியும் இந்த ட்ரீட்மெண்ட்டை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்கலேட் பண்ணலாம்னு தெரியும். அதாவது உங்களுக்கு கொடுத்த வைத்தியம் உங்களுக்கு சரியான பாதையில நகரலன்னு சொன்னா நீங்க திருப்பியும் டாக்டரை ஃபாலோ பண்ணி எனக்கு நீங்க கொடுத்தீங்க, எனக்கு வலி இருக்குன்னு சொல்லும் போதுதான் அப்ப சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கும்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு புகுத்தப்பட்ட உங்க முட்டியோட புரிதல், கட்டமைப்போட புரிதல் பிளஸ் உங்களோட வாழ்க்கை முறை மாற்றம்லாம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்ததுனால உங்களால கரெக்டா அடுத்த வாட்டி ஃபாலோ பண்ணி எனக்கு கேட்க முடியும். அப்ப கேட்கும் போது உங்களால அதை புரிஞ்சு அதுக்கான அடுத்த வரியத்துக்கு போக முடியும். ஸோ இதுதான் என்னோட அப்ரோச். ஸோ இப்போ லெட் அஸ் கோ டு த வெபினார் இட் செல்ஃப். ஸோ முதல்ல நான் என்ன சொன்ன மாதிரி இன்னைக்கு முட்டி பத்தி பேச போறோம். ஸோ முட்டி பத்தி அடிப்படை கட்டமைப்பை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். அப்போ இந்த எண்ட் ஆஃப் த வெபினார்ல உங்களுக்கு முட்டி எப்படி இருக்கும், முட்டி எப்படி செயல்படுது, முட்டியில என்னென்ன தசைகள் வேலை செய்யுது, இந்த தசைனால இந்த வலி வருதுன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களே புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ அடுத்த வாட்டி எங்களை அணுகும் போது உங்களுக்கான தேவைகளை கரெக்டா டாக்டர் கேட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் கரெக்டா கிடைக்கும். அதுதான் இந்த வெபினார் சாராம்சம். So let us go into webinar right now. The first slide is going to be the anatomy of knee joint. So முட்டின்னு சொன்ன பிறகு இந்த வீடியோ எல்லாருக்கும் I think everyone can see this video. Yeah. So yeah, thank you. So முட்டிங்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா எலும்பு மட்டும் இல்லாம தசைகள், ஜவ்வு, மசில்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைஞ்சு ஃபங்க்ஷன் ஆகுது ஒரு முட்டி. இப்போ எல்லாமே சேர்ந்து ஒருங்கிணைஞ்சு வேலை செஞ்சா மட்டும்தான் ஒரு மனுஷனால ஃப்ளூவெண்டா நடக்கவும், ஓடவும், குதிக்கவும் முடியும். ஸோ இந்த முட்டியோட அடித்தளம், அதாவது அஸ்திவாரம் பார்த்தீங்கன்னா எலும்பு தான். நம்ம உடம்போட அஸ்திவாரமே எலும்பு தான். ஸோ அதை பத்தி நம்ம மேற்கொண்டு ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் போன்ஸ். ஸோ திஸ் இஸ் த anatomy of knee joint where you can see the bones put together. ஸோ முட்டிங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம தொடை எலும்போட அடிப்பகுதியும் இந்த ஆரோல காட்டுற மாதிரி கால் எலும்போட மேற்பகுதியும்
அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி நீக்கம் சொல்றோம் பார்த்தீங்களா, இந்த சில் எலும்பு. இந்த சில் எலும்போட அடிப்பகுதியும். இந்த 3 சாரி சாரி ஜஸ்ட் ஸ்கிப் த ஸ்லைட் பை மிஸ்டேக். இந்த 3ம் சேர்ந்து அசைற இடம் தான் முட்டின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அது இல்லாம முட்டியில இங்க ஒரு சின்ன எலும்பு இருக்கு பார்த்தீங்களா? அதுவும் இருக்கு. பட் ஆனா முட்டியில அசைமானம் ஏற்படாத எலும்புனால அத பத்தி நம்ம மேற்கொண்டு கவனிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இப்போ இந்த படத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த முட்டிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாரி இந்த தொடை எலும்போட அடிப்பகுதி தான் இது. இந்த கால் எலும்போட மேற்பகுதி இது. இப்போ இது எல்லாமே ப்ரவுன் கலர்ல குடுத்த படத்துல, இங்க மட்டும் வெள்ளையா குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அதுக்கு ஒரு காரணம் உண்டு. நம்ம அத அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஒரு புரிதல். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லார் வீட்லயும் ஒரு பைக்கு, ஒரு கார் இருக்கும் இல்லைங்களா? இப்போ அந்த பைக்கு, கார் உள்ள சக்கரத்துக்கு சக்கரம் சக்கரம் இருக்கு. வீல்ஸ். ஐ மீன் கார் அண்ட் பைக் வில் ஹேவ் வீல்ஸ் ரைட்? ஸோ இந்த சக்கரமானது ஈஸியா சுழறதுக்கு, ஸ்மூத்தா போறதுக்கு நம்ம மேல டயர் போடுறோம். என்னைக்கும் யோசிச்சிருக்கீங்களா? சக்கரமும் உருண்டையா தான் இருக்கு. டயரும் உருண்டையா தான் இருக்கு. நம்ம எதுக்கு டயர மாட்டணும்? நம்ம சக்கர வச்சு ஓட்டலாமே! அப்படி ஓட்டும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ பேசிக் காமன் சென்ஸ் 2 ஹார்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் அ கான்டாக்ட் பண்ணா உராய்வுத்தன்மை அதிகமாகும். அதாவது 2 கல் உரசுனா ஸ்பார்க் வரும், நெருப்பு வர மாரி. சக்கரம் இரும்பால் ஆனது, ரோடும் தாரால் ஆனது. ஸோ 2 2 ஹார்ட் சர்ஃபேஸ் மீட் ஆச்சுன்னு சொன்னா, அதுல தேய்மானங்கள் அதிகம். அப்போ வண்டியில சக்கரமாச்சும் ஓட்டுனா ஓட்ட முடியும் வண்டிய. ஆனா நீங்க போய் சேர வேண்டிய டெஸ்டினேஷன் சேர்றதுக்குள்ள சக்கரம் டென்ட் ஆயிடும், டேமேஜ் ஆயிடும், வண்டியும் அ டேமேஜ் ஆயிடும். ஸோ இவென்ச்சுவலி சக்கரம் என்னதான் ஸ்ட்ராங் இரும்பாலம் செஞ்சாலுமே, அத காப்பாத்துறது ரப்பருன்னு ஆன ஒரு சாஃப்ட்டான டயர். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஊம எதுக்கு குடுத்தேன் பார்த்தீங்கன்னா, இந்த இங்க நீங்க ஊமை அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த தொடை எலும்பானதும், இந்த கால் எலும்பானதும் சக்கரமானது. அதுக்கு அடுத்தது அந்த வெள்ளையா இருக்கிறது தான் அது டயர் ஆனது. ஸோ அந்த ஹார்ட் சர்ஃபேஸ் மேல குடுக்கப்பட்ட அந்த புரொடெக்டிவ் லேயர் தான் டயர்ன்னு சொல்லுவோம். ஸோ அத பத்தி நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். அது வேற எதுவும் இல்ல. ஆர்டிகுலர் கார்டிலேஜ்ன்னு சொல்லுவோம். இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாரி, இந்த முட்டி அசையறதுக்கு, குதிக்கிறதுக்கு, நடக்கிறதுக்கு, எல்லாம் ஸ்மூத்தா நடைபெறதுக்கு, அந்த எலும்பு மேல படைக்கப்பட்ட அந்த படிவம் தான் இந்த ஆர்டிகுலர் கார்டிலேஜ். இது என்ன டாக்டர் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கேட்டீங்கன்னு சொன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த தொடை எலும்பு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த கால் எலும்பு நம்ம கால் கீழ இருக்க எலும்பு வச்சுக்கோங்க. இந்த தொடை எலும்புக்கு மேல நம்மளுக்கு அ இடுப்பு இருக்கு, வயிறு இருக்கு, நெஞ்சு இருக்கு, தலை இருக்கு. ஸோ இந்த தொடை எலும்புக்கு மேல இருக்க நம்ம வெயிட்ட இந்த கால் மேல இருக்க எலும்பு மேல விழும்போது, நம்ம நிக்க போறோம், நடக்க போறோம், குதிக்க போறோம், எது வேணா ஜம்ப் பண்ணுவோம். நம்ம வாழ்நாள் முழுக்க பொறந்ததுலேருந்து கடைசி சாகுற வரைக்குமே. அப்போ எப்படி இந்த எலும்புகள் ஒண்ணு ஒண்ணு உராயும்போது தேய்மானம் ஏற்படாம இருக்குன்னு ஒரு விந்தையிலும் விந்தை இல்லையா? அந்த விந்தைய யார் படைச்சது? நம்ம கடவுள் அழகா படைச்சிருக்காரு. இந்த வெள்ள கலர்ல இருக்கிற அந்த ஆர்டிகுலர் கார்டிலேஜ்ங்கிறது தான் அந்த விந்தைய பண்றது. ஆனால் அந்த விந்தைய படைச்ச கடவுள் அதுல ஒரு கஞ்சத்தனமும் படைச்சிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி இந்த ஆர்டிகுலர் கார்டிலேஜ்ங்கிறது ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ். இது டயர் மாதிரி. இந்த எலும்பும் 2ம் உடையாம இருக்கிறதுக்கு படைக்கப்பட்ட ஆர்டிகுலர் கார்டிலேஜ் எவ்வளவு ஸ்மூத்தா இருக்கோ, அதே சமயம் நம்ம பொறந்த குழந்தையிலிருந்து கடைசி வாழ்நாள் வரைக்கும் கடவுள் நம்மளுக்கு குடுத்திருக்க திக்னஸ், அந்த கார்டிலேஜோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா, வெறும் 2 மில்லிமீட்டர் தான். அப்பன்னா நம்ம வாழ்நாள் முழுக்க நம்மளுக்கு குடுக்கப்பட்ட அந்த டயரோட திக்னஸ், நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி சக்கரத்தோட டயர் மாரி, இந்த முட்டியோட டயரோட திக்னஸ் வந்து வெறும் 2 மில்லிமீட்டர் தான். அந்த 2 மில்லிமீட்டர் தேஞ்சு போச்சுன்னு சொன்னா, அந்த முட்டிக்கு தான் நம்ம தேஞ்சு போன மூட்டு, இல்ல மூட்டு தேய்மானம்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ அவ்ளோ இம்பார்ட்டன்ட் இந்த கார்டிலேஜ். ஸோ கிட்டத்தட்ட ஒரு கோயிலோட கர்ப்பகிரகம் மாரியும், ஒரு மோஸ்ட் செக்யூர், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த நீ ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த 3 ஆர்டிகுலர் கார்டிலேஜ். இந்த வீடியோ இருக்கிறது. இது ஃபிப்ரல் ஆர்டிகுலர் கார்டிலேஜ், இது டிபியல் ஆர்டிகுலர் கார்டிலேஜ், இது வந்து பெட்லர் ஆர்டிகுலர் கார்டிலேஜ். இந்த 3 அசைமானம் ஏற்படும் மூட்டுக்கு ப்ரொடெக்டிவா பண்றது தான் இந்த ஆர்டிகுலர் கார்டிலேஜ்ங்கிறது. ஓகேங்களா? அது என்ன அவ்வளோ இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, அதுதான் அந்த லூப்ரிகேஷன் ஸ்மூத் மூவ்மெண்ட்ட உண்டாக்க போகுது. அப்போ ஏற்கனவே சொன்ன மாரி இந்த 2 மில்லிமீட்டர் கார்ட்லேஜ் எப்படி நம்ம வாழ்நாள் முழுக்க பயன்படுதுன்னு தான் விஷயம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி, கடவுள் வந்து அழகா படைச்சிருக்கான்னு சொன்னோம். ஆனா, கஞ்சத்தனம் பண்ணியிருக்காரு. என்னது வெறும் 2 மில்லிமீட்டர் சொல்லியிருக்கோம். ஆனா, அது 2 மில்லிமீட்டர் எப்படி வாழ்நாள் ஃபுல்லா வருதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அதுலயும் ஒரு விந்தையில விந்தை பார்த்தீங்கன்னா, அத புரொடெக்ட் பண்றதுக்கு கடவுள் குடுத்த இன்னொரு சப்ஸ்டன்ஸ் ஒண்ணு இருக்கு. அத நம்ம அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். ஆனா, அதுக்கு முன்னாடி நம்போ தேய்மானம் ஆச்சு, தேய்மானம் ஆச்சு, இந்த கார்ட்லேஜ் தேஞ்சு போச்சு, என்ன ஆச்சுன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். இப்ப இந்த முட்டில பார்த்தீங்கன்னா, இப்ப வெள்ளையா இருந்த ஆர்டிகுலர் கார்ட்லேஜ் இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, அங்கங்க புண்ணான மாரி, டேமேஜ் ஆன மாரி வீடியோ வந்திருக்கு. அனிமேஷன் வந்திருக்கு பார்த்தீங்களா? அதுதான் மூட்டு தேய்மானம்.
இப்போ நீங்க முட்டி தேஞ்சு போச்சுன்னு டாக்டர் சொல்றாங்க சார், முட்டி தேஞ்சு போச்சு சொன்னா இதுதான் அந்த மூட்டு தேய்மானம். அந்த 2 மில்லிமீட்டர் ஆர்டிகுலர் கார்ட்லேஜ் தேஞ்சு போன பிறகு அதுக்கு கீழே இருக்கிற எலும்பு தேய்து பார்த்தீங்களா, அதுதான் மூட்டு தேய்மானம். இது யாருக்கெல்லாம் வரலாம்? ஒரு வயசானவருக்கு வரலாம், இல்ல சின்ன வயசுக்கு வரலாம். வயசானவங்க வர்றது வந்து முழுக்க முழுக்க வயது ஆயிட்டு தேய்மானம் மாறதுனால வர மூட்டு தேய்மானம். ஆனா சிறு வயதுல வருது பார்த்தீங்கன்னா ட்ராமாட்டிக் ஈவென்ட். கீழே விழலாம், கீழே விழுந்து அந்த கார்ட்லேஜ் பேத்துட்டு போகலாம். ஃப்ராக்சர் ஆகாம அந்த கார்ட்லேஜ் மட்டும் பேத்துட்டு போகலாம். அந்த மாதிரி ஆகும்போது ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஏற்படும் தன்மைக்கு ஏற்ற மாதிரி பயன்பட போற வைத்தியம் தான் நம்ம பண்ண போறோம். இப்போ வயசானவங்களுக்கு தேஞ்சு போனாலும் என்ன பண்ண போறோம்னா அந்த ஆபரேஷன் தான் பண்ண முடியும். இல்ல அந்த வைத்தியம் பண்ண வேண்டியிருக்கும். ஆனா அதே பிரச்சனை ஒரு சிறு வயதினர் ஒரு சின்ன பையனுக்கு கீழே விழுந்து அடிபட்டு இந்த கார்டேஜ் டேமேஜ் ஆயிட்டு வந்தா பெரியவருக்கு பண்ற அதே வைத்தியத்தை இவங்களுக்கு பண்ண முடியாது. அப்போ the treatment is scattered according to the age and needs of the patient. அதாவது வைத்தியமானது அந்த பேஷண்டோட வயதும் அவரோட தன்மை சார்ந்து அவர் அறிகுறி சார்ந்தே அமையும் தவிர எல்லாருக்கும் ஒரே வைத்தியம் அமையாதுங்கிறது தான் விஷயம். இப்ப அடுத்த ஸ்லைட்ல தான் முக்கியமான விஷயம் நான் சொன்ன மாதிரி இந்த ஷாக் அப்சார்பர். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த முட்டியோட முக்கியமான பகுதி தேய்மானத்தை நிர்ணயம் பண்ற ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர்னா அது இந்த கார்ட்லேஜ்ங்கிறது. அப்ப இந்த கார்ட்லேஜ் வெறும் 2 மில்லிமீட்டர் இருக்கிற கார்ட்லேஜ் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு கடவுளுக்கு படைச்ச மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர் தான் மெனிஸ்கஸ். இப்பதான் அதை நீங்க பாக்குறீங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா 2 குஷன் மாதிரி 2 கொடுத்துருக்கு பாத்தீங்கன்னா வீடியோல, அதுதான் இந்த மெனிஸ்கஸ்ங்கிறது. The most important and very vaguely understood structure of the knee joint is meniscus. அதாவது இத்தனை காலகட்டம் இந்த மருத்துவத்துறையில நம்ம இவ்வளோ முன்னேற்றம் அடைந்தாலுமே இந்த மெனிஸ்கஸ் பத்தின புரிதல் இத்தனை வருஷம் இல்லாதனால தான் நம்ம நாட்டுல நிறைய மூட்டு தேய்மானம் ஏற்பட்டதுக்கான காரணம். ஓகேங்களா? அப்போ இந்த மெனிஸ்கஸ் பத்தின புரிதல் இப்போ ஆஃப் லேட் லாஸ்ட் 10 இயர்ஸ் இருந்து தான் அமைஞ்சிருக்கு. அதனால இந்த மெனிஸ்கஸ் ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ட் நான் சொல்ல போறோம். இப்போ ஏற்க சொன்ன மாதிரி அந்த கார்ட்லேஜ் 2 மில்லிமீட்டர் இருக்கும் போது அந்த கார்ட்லேஜ் ப்ரொடெக்ட் பண்றதுக்கான முக்கியமான கொஸ்டின் தான் மெனிஸ்கஸ். இப்போ இந்த வீடியோல பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம நடக்கலாம், குதிக்கலாம். இப்போ இந்த முட்டி தொடையிலிருந்து யோசிச்சு பாருங்க, தொடையில் மேல நம்ம உடம்போட வெயிட்டே இருக்கு. அப்போ இந்த ஏரோ காட்டுற மாதிரி இந்த முட்டியில குதிக்கலாம், ஜம்ப் பண்ணலாம், ரன் பண்ணலாம், முட்டி மடக்கி உட்காருவோம், இந்தியன் டாய்லெட் ஸ்குவாட் பண்ணி உட்காருவோம். அத்தனை அந்த ஒரு அபியூசிவ் மேனர்ஸ் எல்லாமே இந்த வாழ்நாள் ஃபுல்லா இந்த முட்டி தாங்கிதுன்னு சொன்னா, அந்த கார்ட்லேஜ் தேயாம இருக்குன்னு சொன்னா அந்த குஷன் ஆன மெனிஸ்கஸ் தான் முக்கியமான காரணம். அப்போ முட்டியோட 2வது இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர் என்ன பாத்தீங்கன்னா மெனிஸ்கஸ். அப்போ முதல் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர் கார்ட்லேஜ், 2வது இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர் வந்து மெனிஸ்கஸ். முட்டியோட பயன்பாடு பாத்தீங்கன்னா முட்டியோட சேஃப்டி மெஷர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு விஷ சைக்கிள் மாதிரி, தொடர் சுழற்சி மாதிரி. எலும்பு ப்ரொடெக்ட் பண்றதுக்காக படைக்கப்பட்ட ஸ்ட்ரக்சர் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ஆர்டிகுலர் கார்ட்லேஜ். அந்த ஆர்டிகுலர் கார்ட்லேஜ் தேஞ்சு போச்சுன்னா முட்டி தேஞ்சு போயிடும். ஸோ அதை தேயாம பாத்துக்கிறதுக்காக படைக்கப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இந்த மெனிஸ்கஸ். இந்த குஷன் சொல்ற ஷாக் அப்சார்பர்னு சொல்ற மெனிஸ்கஸ். ஸோ இதெல்லாம் ஒரு சேர்ந்து வேலை செஞ்சா மட்டும்தான் மூட்டு தேய்மானத்தை நம்ம அவாய்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ இந்த மெனிஸ்கஸோட முடிஞ்சிச்சா டாக்டர் கேட்டா அதுவும் கிடையாது. இப்போ நம்ம முட்டியில பாத்தீங்கன்னா நிறைய பேர் டாக்டர் கேட்டிருப்பீங்க, வயசாச்சு உங்களுக்கு முட்டியில இருந்து நீர் சத்து குறைஞ்சு போச்சு, முட்டி ட்ரை ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரிதான் நம்ம ஒரு கேட் நல்லா வேலை செய்யும், திறக்கும் மூடும், டோர் நல்லா வேலை செய்யும். ஆனால் அதுல இருக்க பசைத்தன்மை குறைஞ்சிச்சுன்னு சொன்னா அந்த ஸ்குவீக்கிங் சவுண்டு, அந்த ட்ரைனஸ், இந்த ஸ்டிஃப்னஸ் எல்லாம் வரும். அதை ப்ரிவென்ட் பண்றதுக்காக தான் கடவுள் இன்னொன்னு படைச்சார். அதுதான் இந்த நீர் சுரப்பி. நீர் சுரப்பிங்கிறது இங்கிலீஷ்ல சைனோல் மெம்பரேன் சொல்லுவோம். அது முட்டியில ஒரு மெல்லிய வடிவத்துல ஒரு நீரை சுரக்கும். அது என்ன ஆகும், அந்த லூப்ரிகேஷன் என்னதான் அந்த கார்ட்லேஜ் ரப்பரா, ஸ்மூத்தா, ஷாக் அப்சார்பரா, சாஃப்டா இருந்தாலுமே அவங்க அந்த 2 ஸ்ட்ரக்சர் நடுவுல ஃபிரிக்ஷனை குறைக்கிறதுக்குமே வந்து கடவுள் படைக்கப்பட்ட ஒரு செகண்டரி ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் இந்த சைனல் ஃப்ளூயிடுங்கிறது. இந்த சைனல் ஃப்ளூயிட் வந்து நார்மல் முட்டியில வந்து ரொம்ப மெல்லிய கூட ரொம்ப ரொம்ப கம்மியா சுரக்கும். ஆனா அதே சமயம் அடிப்பட்டாலோ சரி, இல்ல முட்டியில ஏதாவது இரிட்டேஷன் ஏற்பட்டாலும் சரி, அது ஒரு ரியாக்ஷனரி ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் மாதிரி அந்த நீர் சுரப்பி அதிகமான நீர் சுரந்து முட்டியில் நிறைய நீர் கோத்துக்கும். அதனால நிறைய நேரத்துல முட்டியில முட்டி வீங்கி உள்ள நீர் கோத்துன்னு சொல்லியிருப்பாங்க. சில பேருக்கு வந்து முட்டி ட்ரை ஆயிட்டு முட்டியில நீரே இல்லாம ட்ரையா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தன்மைகள் எதுக்காகன்னு அந்த பகுத்தறிஞ்சு அந்த மருத்துவர் வந்து அதுக்கான மருந்துகள் கொடுப்பாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி முட்டியில வந்து ஏகப்பட்ட சிக்ரேன் ஒரு ப்ரொடெக்டிவ் எஃபெக்ட் இருக்கு. அதாவது முதல்ல வந்து முட்டியை காப்பாற்றுறதுக்கான ஆர்டிகுலர் கார்ட்லேஜ், அந்த ஆர்டிகுலர் கார்ட்லேஜ் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக மெனிஸ்கஸ், இந்த ஆர்டிகுலர் கார்ட்லேஜ் மெனிஸ்கஸ்ல ஃப்ளூயிடுக்கா இல்ல லூப்ரிகேட்டிங்கா வேலை செய்யறதுக்கு சைனோல் ஃப்ளூயிட். ஸோ இதுதான் முட்டியோட பேசிக் அடித்தளமான வலி இல்லாம நடக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி உள்ள ஸ்ட்ரக்சர். இது இல்லாம நம்மளுக்கு லிகமெண்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் கொலாட்டரல் லிகமெண்ட்ஸும் ஏசியல் லிகமெண்ட்ஸும் இருக்கு. அது நம்ம அடுத்த ஸ்லைட்ல வந்து பார்க்கலாம். பட் ஆனா பேசிக்கா
முட்டி வலி வராம இருக்கிறதுக்காக படைக்கப்பட்ட ஸ்ட்ரக்சர்ஸ்ல இவங்க 3 தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன மாரி பார்த்தீங்கன்னு சொன்னா, முட்டியோட மெனிஸ்கஸ் பத்தி பேச போறோம். அதுல இந்த அனிமேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுல இந்த முட்டி அசையுது, மடங்குது. இந்த முட்டியில இருக்க மெனிஸ்கஸ் கிழிஞ்சிச்சுன்னு சொன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப மெனிஸ்கஸ் இல்லன்னா என்ன ஆகும்? மெனிஸ்கஸ் இருக்குன்னா என்ன ஆகும்? பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல இந்த குஷன் இருக்குது. அந்த குஷன் இருக்கிறதுனால முட்டி மேலும் கீழும் போகிறதுனால மெனிஸ்கஸ் வந்து ஜம்ப் பண்ணி குஷனை காப்பாத்திக்குது. சம்டைம்ஸ் சில நேரம் வயசானதுனால தேஞ்சு போறதுனாலையும் ரப்பர் மாதிரி இல்லைன்னா அடிப்படுறதுனால உங்களுக்கு இந்த மெனிஸ்கஸ் டேர் ஆகலாம். அப்படி டேர் ஆகும் போது நம்ம ஒரு சட்டை அந்த ஒரு முள்ள மாட்ட சேலை மாதிரி தான் கிழிக்க கிழிக்க டேர் பெருசாயிட்டே இருக்கும். இப்போ இந்த படத்துல பாத்தீங்கன்னா நார்மல் மெனிஸ்கஸ் இப்படிதான் இருக்கும். உங்களுக்கு இந்த பாத்தீங்களா இதுதான் நார்மல் மெனிஸ்கஸ். இது எலும்பு, இது எலும்பு. 2 எலும்புக்கு நடுவில் இந்த மெனிஸ்கஸ் இருக்குது. இப்போ ஒரு தேய்மானம் உள்ள மெனிஸ்கஸ் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். நார் நாரா பிஞ்சு போயிட்டு பிரிஞ்சு போயிருக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க, இங்க நல்லா இருக்க முட்டியில மெனிஸ்கஸ் இருக்கிற முட்டியில முட்டி ஸ்மூத்தா வெள்ளை அழகா இருக்குது. இங்க தேஞ்சு போன மெனிஸ்கஸ்ல நேரோ காட்டுற மாதிரி தேஞ்சு போகும்போது இந்த எலும்புகளும் புண்ணான மாதிரி நார் நாரா போயிடுது. ஸோ மெனிஸ்கஸோட இம்பார்ட்டன்ஸ் இதுதான். இப்போ இதை பத்தின புரிதல் இல்லாதனாலதான் காலங்காலமா ஒரு 40 வயசுலயோ ஒரு 50 வயசுலயோ ஒரு பேஷண்ட், ஒரு குண்டான பேஷண்ட் ஒரு டாக்டர் வந்து அணுகும் போது, டாக்டர் எனக்கு முதல் வரையா முட்டி வலிக்குன்னு சொல்லும் போது எல்லாரும் உங்களுக்கு வயசாயிடுச்சுங்க, நீங்க வெயிட் அதிகமா இருக்கீங்க, உங்களுக்கு முட்டி தேஞ்சு போச்சுன்னு சொல்லி ஒரு மாயையோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வைத்தியம் பண்ணிருந்தாங்க. ஆனா எப்படி குறிப்பிட்ட நேரத்துல ஒரு நம்ம நாட்டுல எல்லாருக்குமே வந்து முட்டி இந்த 40 வயசு தேயுதுன்னு கண்டுபிடிக்கும் போதுதான் இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸோட அட்வென்ட்னாலதான் இல்ல இந்த கேமரா போட்டு பாக்குற ஒரு டெக்னாலஜினால உள்ள மெனிஸ்கஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நம்ம முட்டியை தேயாம பாத்துக்குது. இப்போ மெனிஸ்கஸ் டேமேஜ் ஆகும் போது இந்த வலி ஆரம்பிக்குது. நம்ம அதுதான் நம்ம மூட்டு தேய்மானம் நினைச்சு வைத்தியம் பண்ணின்னு இருக்கோம் சொல்லி கண்டுபிடிச்சதுனால இப்போ வைத்தியத்தோட பார்வை இந்த மெனிஸ்கஸ் மேல விழுந்து மெனிஸ்கஸ் ட்ரீட் பண்ணாலே மூட்டு தேய்மானத்தை கட்டுப்படுத்தலாங்கிற யுக்திக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ அதை பத்தி நம்ம மேற்கொண்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இப்போ இதுலயே பாத்தீங்கன்னு சொன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ மெனிஸ்கஸ் கிழிஞ்சு போச்சுங்க. இப்போ நீங்க ஒரு எல்லாரும் ஒரு இந்த மீட்டிங்ல இருக்கும் அத்தனை பேரும் ஒரு மிடில் ஏஜ் ஒரு எல்டரி பேஷண்ட்ஸா இருக்கலாம். இப்போ உங்களுக்கு யாருக்காவது முட்டி வலி இருக்கலாம். அதுல முட்டி வலிக்கு காரணம் ஒரு மெனிஸ்கஸ் கிழிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த மெனிஸ்கஸை பத்தி நான் கண்டுக்கல வச்சுக்கோங்களேன். மெனிஸ்கஸ் லெஃப்ட் அன்ட்ரீட்டட். மெனிஸ்கஸ் இல்லாத முட்டி என்ன ஆகும்னு சொல்லிட்டு ஒரு ஊமையான ஒரு வீடியோ காட்டலாம். இப்போ இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு காரோட சக்கரத்தை பாக்குறீங்க. சக்கரத்துல ஒரு டென்ட் இருக்கு. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் கார் சக்கரம் உருண்டே தான் இருக்கு. டயர் இல்லாம இந்த காரை ஓட்டும் போது என்ன ஆகுது? டயர் கிழிஞ்சு சக்கரமே டென்ட் ஆகுது. அதே மாதிரிதான் உங்க முட்டியும். முட்டியில மெனிஸ்கஸ் இல்லாம நீங்க நடந்தீங்கன்னு சொன்னால் மெனிஸ்கஸ் அந்த நெக்ஸ்ட் டேமேஜ் ஆக போறது காரோட ஆர்டிகுலர் கார்ட்லேஜ். அந்த ஆர்டிகுலர் கார்டு டேமேஜ் ஆகுதுன்னு சொன்னா முட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் டேமேஜ் ஆகி தேஞ்சு போயிட்டு இந்த மாதிரி கார் நகருது தான். ஆனா இதால ஒரு ஊரை தாண்டி போக முடியும்னா முடியாது. ஸோ முக்கியமான பகுதி முட்டியில ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர் உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் இந்த மெனிஸ்கஸ் தான். இப்போ இதுதான் எக்ஸாம்பிள். இப்போ இதுதான் ஒரு நார்மல் எக்ஸ்ரே. இப்படிதான் ஒரு சராசரி மனுஷனோட நார்மல் எக்ஸ்ரே இருக்கும். பாத்தீங்கன்னா அழகா இந்த எலும்பு ஸ்மூத்தா இருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி ஸ்மூத்தா இருக்கு, இந்த மாதிரி ஸ்மூத்தா இருக்கு. ஆனா ஒரு தேஞ்சு போன எலும்போட எக்ஸ்ரே போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இதுதான் ஒரு தேஞ்சு போன முட்டியோட எக்ஸ்ரே. இதுல பாத்தீங்கன்னா இந்த பள்ளமா மேடா இருக்கு. இப்போ இந்த பள்ளத்தை பார்த்தா உங்களுக்கு இப்போ திருப்பி அந்த பழைய வீடியோ பார்த்த ஞாபகம் வரணும். இப்போ இங்க பள்ளம் பாத்தீங்களா? உங்க எல்லாரும் பார்க்க முடியுதுங்களா? இந்த எக்ஸ்ரே பாருங்க, இது ஸ்மூத்தா இருக்கு. இங்க பள்ளமே இல்லை. அப்ப இந்த பள்ளத்தை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த காரோட ஞாபகம் வரணும். என்ன ஞாபகம்? இந்த வீலோட ஞாபகம் உங்களுக்கு வரணும். அதாவது இந்த பள்ளமானது ஏன் ஆச்சுன்னு சொன்னா அந்த மெனிஸ்கஸ்ங்கிற டயரு இந்த நம்ம முட்டியில இல்லாத காரணத்தினால நம்ம நடக்கும் போதும் குதிக்கும் போதும் தம்னங்கால் போட்டு உட்காரும் போதும் எலும்பு டைரக்டா இன்னொரு எலும்பால இடிச்சு இடிச்சு அந்த எலும்பு பள்ளமாகுதுன்னு அர்த்தம். அப்போ முட்டியோட முக்கியமான பாகத்துல முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இந்த மெனிஸ்கஸ். மெனிஸ்கஸ் இல்லைன்னு சொன்னா இந்த மாதிரி முட்டி குழி விழுந்து தேய்மானம் ஏற்பட்டு வலி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ நம்ம பாதுகாத்துக்க வேண்டியது பாத்தீங்கன்னா மெனிஸ்கஸ் காப்பாற்றப்பட்டால் நம்ம ஆர்டிகுலர் கார்ட்லேஜ் காப்பாற்றப்படும். இயல்பா நம்ம முட்டியும் காப்பாற்றப்படலாம். தான் இன்னைக்கு கிளாஸோட சாராம்சம். ஸோ கமிங் டு த கிளாசிபிகேஷன். இப்போ நம்ம தேஞ்சு போச்சுன்னு சொல்றோம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி தேய போதான்னு கேட்டா கிடையாது. அதே மாதிரி முட்டி வலி அந்த அத்தனை பேருக்கும் ரமேஷ் சார் சொன்ன மாதிரி ஆரம்பத்துல மூட்டு தேய்மானம் வந்து அத்தனை பேருக்கும் மூட்டு மாத்து அறுவை சிகிச்சை செய்யணும் அவசியமே கிடையாது. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா முட்டி வலி வருதா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து மாத்திரை கொடுப்பாங்க. நீங்க வெயிட் அதிகமா இருக்கீங்க, வெயிட்டை குறையும் சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்சம் வாழ்க்கை முறை கீழே உட்காராதீங்க, சமணங்கால் போட்டு உட்காராதுன்னு சொல்லுவாங்க. ஸோ வாழ்க்கை முறை மாற்றம் அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் பண்ணி ஒரு டாக்டர் கொடுப்பாரு.
ஆனா திரும்ப நீங்க டாக்டர் கிட்ட வந்து எனக்கு வலிக்கு டாக்டர் சரியாகலன்னு சொன்னா அதே டாக்டர் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு அந்த வைத்தியம் சரியாகலங்க. அப்ப என்ன பண்ணலாம், உங்களுக்கு நம்ம மாத்திரை சரியாகல, வெயிட் குறைங்க, பட் இருந்தாலும் இன்ஜெக்ஷன் போட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு விடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு தரப்புலயும் ஒவ்வொரு தரப்பு சார்ந்தவரும் பார்த்தா உங்க வீட்ல பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து மாத்திரை போட்ட வலி சரியா இருக்கும். இன்னொருத்தருக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டு தான் சரியா இருக்கும். இன்னொருத்தருக்கு பார்த்தா ஆபரேஷன் பண்ணா சரியா இருக்கும். அதுக்காக முட்டி வலி அத்தனை பேருக்கும் வந்து ஆபரேஷன் பண்ணிடுவாங்கன்னு விஷயம் கிடையாது. ஆபரேஷன் பண்ண வேண்டிய அத்தனை பேருக்கும் மாத்திரை மருந்து வச்சு சரி பண்ண முடியுங்கிற ஒரு விஷயமும் கிடையாது. ஸோ நீங்க உங்க முட்டிய எந்த ஸ்டேஜ்ல ஒரு டாக்டர்கிட்ட காட்டுறீங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஸோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி, இந்த நார்மல் நீங்கிறது பாத்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தா அழகா இருக்கு பாத்தீங்களா? அதே பக்கத்துல பாத்தீங்கன்னா, இந்த கார்ட்லேஜ்லாம் டேமேஜ் ஆயிட்டு, எலும்பு தெரிஞ்சு, புண்ணான எலும்பு முட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த டேமேஜ் ஆனத தான் நாங்க வந்து பகுத்தறிஞ்சு மைல்ட், மாடரேட், சிவியர்ன்னு சொல்லிட்டு பகுத்தறிவோம். அதுலயே பாத்தீங்கன்னா, சிவியருக்கு மேல வந்து வித் வேரஸ் டிஃபார்மிட்டி அதாவது முட்டி வளைஞ்சு கோணையான முட்டியும் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் இருக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாரி, ஒரு வெபினார்ங்கிறது பாத்தீங்கன்னா, ஒரு புரிதலுக்கான விஷயங்கள். இத நினைச்சு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க இத பார்த்து புரியும்போது தான் உங்களுக்கு அவங்களோட முட்டி வலிக்கான காரணம் எந்த ஸ்டேஜ்ல நீங்க இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை உங்க முட்டில வெறும் கார்ட்லேஜ் வந்து அந்த 2 மில்லிமீட்டர் கார்ட்லேஜ் ஒரு 0.5 மில்லிமீட்டர் தேஞ்சு போயிருக்குன்னு சொன்னா, அது புண்ணா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு சாதாரண மருந்து மாத்திரைகளோ, இல்ல இன்ஜெக்ஷனோ சரி பண்ணிட முடியும். ஆனால் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ்ல முட்டி வளைஞ்சு பெண்ட் ஆயிட்டு வந்தீங்கன்னு சொன்னா, அப்போ வந்து மாத்திரை மருந்துகள் வேலை செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா மாத்திரை மருந்து அதாவது செயல்பாடுகள் அது மேல இருக்காது. ஆனால் இது இடிப்பட்ட இடத்துல இப்போ முட்டி வலி இருக்கு, முட்டி வளையல, ஆனா தேய்மானம் இருக்கு. அந்த தேய்மானத்த கட்டுப்படுத்தணும்னு சொன்னா, இப்ப இருக்க டெக்னாலஜில இப்ப நாங்க கொண்டு வந்த ட்ரீட்மெண்ட்ல உங்களுக்கு அந்த ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சர்ஜரின்னு சொல்லியிருந்தாலுமே, உங்க முட்டிய மாத்தாம முட்டிய பிரிசர்வ் பண்ணி குடுக்கறதுக்கான ஆ மினிமல் இன்வேசிவ் அதாவது நுண்துளை அறுவை சிகிச்சையோ இதோட லேட்டஸ்ட் பார்த்தீங்கன்னா, அவர் சொல்ல மறந்துட்டாரு. இப்போ நம்ம லேட்டஸ்ட்டா நம்ம தமிழ்நாட்டுல நம்மோடது வச்சிருக்கோம். அது நானோஸ்கோபிக் அசிஸ்டட் ஜாயிண்ட் பிரிசர்வேஷன் டெக்னிக் சொல்லுவோம். அதாவது நுண்துளையை விட சிறிய ரக அறுவை சிகிச்சை. அதாவது நம்ம எல்லாருக்கும் ஊசி போடுற பழக்கம் இருக்கு இல்லைங்களா? ஜுரம்னா ஊசி போடுவோம் பார்த்தீங்களா? அந்த ஊசிக்குள்ளேயே நம்ம கேமரா வச்சு ஒரு அ இது வச்சிருக்கோம். டெக்னாலஜி வச்சிருக்கோம். அது நானோஸ்கோப்ங்கிறது. அது வழியாவே நம்ம முட்டிக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு? முட்டிக்குள்ள டேமேஜ் இருக்கா? டேமேஜ் இருந்தா அந்த ஊசி போட்டு சரி பண்ணலாமா? இல்ல ஏதாவது பிரச்சனை சரி பண்ணலாமான்னு பார்க்கிறதுக்கான ஒரு யுக்தி. அத பத்தி நம்ம லேட்டர் டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் ஸ்டில் இப்போ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ்ல வந்து மாத்திரைகள் பயன்படும். அதே மாரி வாழ்க்கை முறை மாற்றம், பிசியோதெரபி எக்சர்சைஸஸ், வெயிட் லாஸ் இதெல்லாம் பண்ணாலே முட்டிய நம்ம சரியா பார்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜஸ்ல பார்த்தீங்கன்னா, அதாவது முட்டி வளைஞ்சு பெண்ட் ஆயிட்டு நடக்கவே முடியாத ஸ்டேஜ்ல நம்ம மேஜிக் எதுவும் பண்ண முடியாது. அவங்களும் மூட்டு மாத்து அறுவை தான் பண்ண வேண்டி இருக்கலாம். ஆனால் இந்த இடைப்பட்ட இடத்துல ஸ்டேஜ் இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா, முட்டி வளையல. ஆனா டேமேஜ் இருக்கு. இந்த மாரி படத்துல பார்க்குற மாரி அங்கங்க பேட்ச் ஒர்க் மாரி கார்ட்லேஜ் அங்கங்க டேமேஜ் ஆயிருக்குன்னா, நம்மளால கண்டிப்பா அந்த தேய்மானத்த கட்டுப்படுத்துறதுக்கும், உங்க முட்டியோட வாழ்வாதாரத்தை இன்கிரீஸ் பண்றதுக்கான விஷயங்கள் நிறையவே இருக்கு. அதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரீட்மெண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நானோஸ்கோபிக் அசிஸ்டட் ஜாயிண்ட் பிரிசர்வேஷன். அதுல கம்மியான வைத்தியமும் இருக்கு. நம்ம ஸ்டெம் செல் இன்ஜெக்ஷன்ஸ், இந்த பிமேக் அந்த மாரி வகையான யுக்திகள் பயன்படுத்தி கூட நம்மளால சரி பண்ண முடியும். ஆனா கவலைப்படாதீங்க. சம்டைம்ஸ் இது எதுவுமே பண்ணாம ஆஃப்லோடிங் டெக்னிக்ல கூட நம்ம கன்சர்வேட்டிவா ட்ரீட் பண்ண முடியும். ஆஃப்லோடிங் டெக்னிக் சொன்னா, அந்த முட்டி அந்த இடத்துல ஊன்றதுனால தான் வலி இருக்குன்னா, அந்த முட்டி ஊன்றும் தன்மைய ஆஃப்லோட் பண்ணி குடுக்குற யுக்திகளும் நம்ம கிட்ட வைத்தியங்கள் இருக்கு. ஸோ உங்களுக்கான முட்டி எந்த ஸ்டேஜ்ல இருக்கு? என்ன எக்ஸ்ரே எந்த அளவு டேமேஜ் ஆயிருக்கு? அதே மாரி வளைஞ்சிருக்கா? நேரா இருக்கா? அந்த மெக்கானிக்கல் ஆக்சஸ் சொல்லுவோம். அதெல்லாம் நேரா இருக்கான்னு பார்த்த பிறகு, அதுக்கான வைத்தியம் பண்ணும்போது, அதுக்கு மேல அதுக்கான புரிதல் உங்களுக்கு அதிகமா இருக்கும்போது, அந்த வைத்தியம் அப்ராப்ரியேட்டா அமையும். ஸ்மூத்தாவும் அமையும். அவ்வளோதான். ஸோ இதுதான் இந்த முட்டி தேய்மானத்த பத்தின ஒரு புரிதல். இப்போ நான் சொன்ன மாரி சர்ஜிக்கல் ஆப்ஷன் சொன்னேன் பார்த்தீங்களா? இப்போ இந்த கிரேட் 1 இந்த ஆர்டிகுலர் கார்ட்லேஜ் டேமேஜ் இருக்குன்னா என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கார்ட்லேஜ் வந்து இப்போ இந்த படத்துல பார்க்குற மாரி லைட்டா அ சிகப்பா, லைட்டா கொஞ்சம் ரணமான மாரி இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம அறுவை சிகிச்சை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ ரீசென்ட் டெக்னாலஜில இருக்க இந்த ஸ்டெம் செல் மேனேஜ்மென்ட் இப்போ சிகப்பா, ரணமா இருக்குது. இதுவும் வலி குடுக்கும். இந்த மாரி இடத்துல நம்போ அது அணுக்கள வச்சே ட்ரீட் பண்ண முடியும். அதாவது ஸ்டெம் செல் அணுக்கள வச்சே நம்மளால ட்ரீட் பண்ண முடியும். ஸ்டெம் செல் என்ன டாக்டர்ன்னு கேட்டீங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டெம் செல்ங்கிறது நம்ம உடம்பிலேயே உற்பத்தி பண்ணப்பட்ட ஒரு அணுக்கள் தான். இப்ப எப்படி நம்ம ஒரு ரத்த காயம் ஏற்பட்டாலோ, இல்ல சார்கம் ஏற்பட்டாலோ, தன்ன போல ஒரு 3 நிமிஷம் 9 நிமிஷத்துல ஆறிடுதோ, அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம உடம்புல ஆளும் அணுக்கள் உண்டு. அது செல்ஃப் ஹீலிங் செல்ஸ்ன்னு உண்டு. அந்த செல்ஸ நம்ம உடம்புல இருக்கிறத ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்து, அந்த அணுக்கள ஆக்டிவேட் பண்ணி, எங்க இந்த மாரி அடிபட்டிருக்கோ, அங்க லோக்கலா நம்ம செலுத்தும்போது இன்ஜெக்ஷன் வடிவில, அந்த அணுக்கள் வந்து அங்க மூளை அதுக்கு குடுக்குற சிக்னல்ஸ் வச்சு,
அங்க ஓகே இங்க வந்து டேமேஜ் இருக்கு, இந்த கார்ட்லேஜை மாத்தணும்னு நினைக்கும் போது அந்த செல்ஸை ஆறதுக்கான யுக்திகள், அந்த செல்ஃப் ஹீலிங் பொட்டன்ஷியலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். பேசிக்கா இது ஒரு பிரிட்ஜ் ஒர்க் மாதிரி, அதாவது ஒரு பேட்ச் ஒர்க் பிளஸ் ஒரு பிரிட்ஜிங் டெக்னிக் மாதிரி. அதாவது மூளைக்கு இந்த இடத்துல அடிபட்டிருக்குன்னு தெரியும், ஆனால் அதால தன்னைத்தானே ஹீல் பண்ண முடியாத நிலைமையில நம்ம ஸ்டெம் செல் வந்து அங்க இன்ஜெக்ஷன் பண்ணும்போது அதால ஹீல் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பேசிக் கான்செப்ட் தான். இது ஒரு புரிதலுக்காக சொல்ற விஷயம் தான் வழி, சயின்டிபிக்கா வந்து இன்னும் டீட்டெயிலா சொல்ல வேண்டியிருக்கும். ஆனா உங்க அனைவருக்கும் ஒரு 40 பேருக்கு ஒரு கம்யூனிட்டியில ஒரு சயின்டிபிக்கான விஷயத்த ஒரு புரிதலுக்காக சொல்றதுக்கான ஒரு ஓமை தான் இந்த விஷயங்கள். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதை நான் சொன்ன மாதிரி பிஆர்பிஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ இன்கேஸ் இந்த கார்ட்லேஜே வந்து இன்னும் கொஞ்சம் டெப்தா, ஓகே, இந்த கார்ட்லேஜே பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் டீப்பா அடிபட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இமேஜ்ல காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த கார்ட்லேஜ் கிரேட் 2 ஆர்டிகல் கார்ட்லேஜ் டேமேஜ் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் காமிச்சது கிரேட் 1 டேமேஜ். இப்போ இந்த மாதிரி ஒரு குழியான கார்ட்லேஜுக்கு நம்ம ஸ்டெம் செல் போடலாமா டாக்டர்னா முடியாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டெம் செல் ஆனது ஒரு இன்ஜெக்ஷன் ஃபார்ம்ல ஒரு நீர் வடிவம். அதால வந்து ரணத்தை ஆத்த முடியும், சின்ன சின்ன இன்ஜுரிஸை ட்ரீட் பண்ண முடியும். இந்த கார்ட்லேஜ் அந்த கிரேட் 1 கிரேட் 2 லெவல்ல இருக்க கார்ட்லேஜ் டேமேஜை ட்ரீட் பண்ண முடியும். அண்ட் இன்ஃபேக்ட் பேட்ச் ஒர்க் பண்ண முடியும். இந்த வீடியோ நீங்க மறந்துடுங்க, அதை பயப்பட வேண்டாம். ஓகேங்களா? ஸோ நான் காட்ட வேண்டிய நிகழ்வு இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துருங்க. இப்போ இந்த முட்டியில பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கார்ட்லேஜ் வந்து குழியாயிருக்கு பாத்தீங்களா? இது நம்ம ஒரு ரியல் டைம்ல பண்ண ஆபரேஷன் தான். இப்போ இந்த முட்டி உள்ள இந்த கார்ட்லேஜ் ஒரு இந்த முட்டி ஒரு பள்ளம் ஆயிடுச்சு. எல்லாரும் தெரியுதுன்னு பாத்தீங்களா? ரமேஷா, can you see this? Sir, visible, sir. Visible, sir. Visible. No issues. Yeah. So இந்த முட்டி பாத்தீங்கன்னா முட்டியில இதுதான் நார்மல் கார்ட்லேஜ். இது ரியல் இமேஜ், ரியல் வீடியோ நீங்க பாக்குறது. ஸோ இந்த ரியல் கார்ட்லேஜ் இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு குழி ஆயிடுச்சு. அப்போ இதுக்கு வந்து டாக்டர் எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டு கொடுங்க டாக்டர்னு சொன்னா அது அசாதாரண விஷயம். நீங்க அந்த காரோட டயர் பாத்தீங்கன்னா டென்ட் ஆயிருக்கு, டென்டான டயர்ல எனக்கு புது டயர் மாத்தி கொடுன்னு சொன்னீங்கன்னா அது அசாதாரண விஷயம், அது பண்ண முடியாது. அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ அந்த காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த முட்டி இப்படி டேமேஜ் ஆயிருதுன்னு சொன்னா டெஃபினட்டா நோ செகண்ட் தாட் முட்டியை மாத்திடுவாங்க. மூட்டு மாத்து அறுவை செய்து தான் பண்ணணும் சொல்லிடுவாங்க. ஆனா இதுவே நான் சொல்றது பழைய டெக்னாலஜி. இப்போ நீங்க பாக்குற வீடியோவே ஒரு 10 வருஷம் முன்னாடி பண்ணிருந்த டெக்னாலஜி. ஓபன் பண்ணி உள்ள முட்டியை ஓபன் பண்ணி அந்த இடத்துல எங்க டேமேஜ் இருக்கோ அங்க மட்டும் வந்து ஒரு கார்ட்லேஜ் ஃபில் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டுல பழைய காலத்துல மொசைக் டைல்ஸ் தான் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? இப்போ ஒரு ரூம்ல ஒரு 10க்கு 10 ரூம்ல ஒரு மொசைக் டைல்ஸ் இருக்குன்னா அதுல ஒரு மொசைக் டைல்ஸ் மட்டும் உடஞ்சிச்சுன்னு சொன்னா நீங்க ஒட்டுமொத்த ரூம் மாத்த மாட்டீங்க. அந்த டைல்ஸ் மட்டும் மாத்தி புது டைல்ஸ் கொடுத்துவீங்க. அதான் லாஜிக்கல் சொல்யூஷன் பாத்தீங்களா? ஆனால் இதுதான் இந்த ட்ரீட்மெண்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஆனா அந்த காலத்துல அதுக்கான டெக்னாலஜி இல்லாதனால ஒரு டைல்ஸ் உடனால முழுசா இருக்க ரூம் டைல்ஸ் மாத்துறது தான் அது ரூமை தான் மூட்டு மாத்துறது சிகிச்சை. எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு இடத்துல முட்டியில ஒரு இடத்துல மட்டும் டேமேஜ் இருக்கு, அதுக்காக முழு முட்டியை நான் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த காலத்துல இதுக்கான புரிதலும் இல்ல, அதுக்கான டெக்னாலஜி இல்லாதனால இந்த மாதிரி டேமேஜ் ஆச்சுன்னு சொன்னா முழுசா முட்டியை மாத்திடுவாங்க. ஆனா இதுவே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி குழியான அளவுல உடஞ்சதுன்னு சொன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு மொசைக் டைல் உடஞ்சதுன்னு சொன்னா அந்த டைல்ஸை மட்டும் மாத்துறது தான் மொசைக் பிளாஸ்டிங்கிற வைத்தியம். இப்ப நீங்க பாக்குறதே ஒரு மொசைக் பிளாஸ்டிங்கிற வைத்தியம் தான். இதன் படி என்ன பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளுக்கு முட்டியில தேவையில்லாத இடத்துல இருக்கிற ஒரு ஆர்டிகிள் கிடைக்காது. இந்த இடம் கொஞ்சம் மேல் பகுதியில் இருக்கிற கார்ட்லேஜை எடுத்துட்டு இந்த இடத்துல டிஃபெக்ட் ஃபில் பண்ணும் போது முட்டியோட அந்த வெயிட் பேரிங் ஜோன் சொல்லுவாங்க, அந்த முட்டி மூன்ற இடத்துல ஃபில் பண்ணும் போது உங்களால இதை முட்டியை காப்பாற்ற முடியும். இப்படி பண்றதுனால உங்க முட்டி உங்ககிட்ட ரீட்டன் ஆக்கப்படும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா முட்டியில மொசைக் பிளாஸ்ல பண்ணிருக்காங்க. எங்க கார்ட்லேஜ் நீங்க எடுத்து இந்த இடத்துல பேட்ச் ஒர்க் பண்ணிருப்பாங்க. பேட்ச் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது பண்ண பிறகு முட்டியால நல்லா நடக்க முடியும், மடக்க முடியும். ஸோ இதுதான் இந்த வீடியோ. ஆனா இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட்டே நான் சொன்னது 10 இயர்ஸ் ஓல்ட் ட்ரீட்மெண்ட். இப்போ கரண்ட் டெக்னிக்ல இப்ப நான் சொன்ன பாத்தீங்கன்னா கீ ஹோல் சர்ஜரியில இப்போ நீங்க இப்ப நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்க போறீங்கன்னா இது நீங்க யாரும் தெரியுமா உங்களுக்கு? இது இந்த செலிபிரிட்டி உங்களுக்கு யாரும் தெரியுமா? இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா அனில் காம்ப்ளி. அவர் பக்கத்துல உட்கார்றது வந்து அவரோட கோச் பிளஸ் அவரோட அகாடமி பாத்துக்கிற ஒரு கோச். இவர் என்னோட ரியல் டைம் பேஷண்ட். இவரும் பாத்தீங்கன்னா என் கிளினிக் வரும்போது முட்டியில வலின்னு சொல்லிட்டு வந்தார். முட்டியில வலி சொல்லிட்டு வரும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப நெக்ஸ்ட் பார்க்க போற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அவரோட முட்டியோட வீடியோ. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இங்க ஏதோ வெள்ளையா தொங்குது பாத்தீங்களா? உள்ள வந்து ஒரு டிஃபெக்ட், நீங்க அந்த ஓப்பனா பார்க்கும் ஒரு குழி பாத்தீங்கன்னா அந்த குழி மாதிரி இந்த ஒரு ஆர்டிகிள் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. முட்டிக்குள்ள ஒரு சின்ன பிராக்சர் ஏற்பட்டுச்சு. அப்படி ஏற்படும் போது இங்க நல்லா பாத்தீங்கன்னா இங்க ஒரு பள்ளம் ஃபுல்லா உருவாயிடுச்சு தெரியுங்களா? இந்த பள்ளம் உருவாயிடுச்சுன்னா நீங்க முட்டி ஓபன் பண்ணி பார்க்கும்போது இந்த பள்ளம் தான் இந்த பள்ளம். அந்த காலத்துல வந்து இந்த மாதிரி இருக்கும்போது முட்டியை ஃபுல்லா ஓபன் பண்ணி தான் இதை பண்ணியிருந்தாங்க. இப்ப இருக்க டெக்னாலஜில முட்டி ஓபன் பண்ணாம வெறும் கீ ஹோல்லையே அந்த பள்ளத்தை நிரப்புறதுக்கான அறுவை சிகிச்சைக்கான டெக்னிக் வந்துருச்சு. அதன் பிரகாரம் தான் இப்போ பண்ணது இவருக்கு பண்ணியிருக்கோம். அதாவது இந்த குழியை நம்ம அவருக்கு
கேமரா மூலியமாவே ஓபன் பண்ணாம பாத்தீங்கன்னா இந்த இன்னொரு இடத்துல இருக்க ஆர்டிகுலர் கார்ட்லேஜ் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணியிருக்கோம். அது பேர் தான் ஆர்த்ரோஸ்கோபிக் அசிஸ்டட் மொசைக் பிளாஸ்டின். இது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஃபில் பண்றோம். ஃபில் பண்ணிட்டு பிறகு அந்த முட்டி நல்லா ஸ்மூத்தா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஃப் உட்காந்தாச்சு. ஓகேங்களா? இதெல்லாம் கொஞ்சம் புரியுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். பட் இருந்தாலுமே ஒரு ஜெனரல் நாலேட்ஜ்க்காக தான். ஆனால் இந்த முட்டிக்கான சொந்தக்காரர் நீங்க ஏற்கனவே பார்த்த பிக்சர்ல இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா, வரும்போது நடக்க முடியல. அவர் வந்து ஒரு நேஷனல் அத்லீட் சொல்லப்போனா. இந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் ஆடும்போது தான் கீழ விழுந்து இந்த காட்லேஜ் உடைஞ்சு போச்சு. இப்போ இவரே வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாருன்னா, நாங்க முட்டி ஓப்பன் பண்ணி தான் பண்ணியிருப்போம். இவரே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தா முட்டிய மாத்தியிருப்போம். ஆனா ஒரு யங்கான பேஷண்ட் முட்டிய மாத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மாரி இருக்கும்போது இந்த கேமரா போட்டு பண்ணி குடுத்ததுனால, இப்போ இதுதான் அவரோட லேட்டஸ்ட் வீடியோ. இதுவும் நான் சொல்றது ஆப்பரேஷன் பண்ணி ஒரு ஒரு வருஷத்துக்கு கழிச்சு அவர் அனுப்பிச்ச வீடியோ. இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா, அவரால நல்ல எக்சர்சைஸ் பண்ண முடியுது, கிராஸ் ரன்னிங் பண்ண முடியுது, ஸ்குவாட்டிங் பண்ண முடியுது, லஞ்சஸ் பண்ண முடியுது. இதுதான் அவரோட கரண்ட் சினாரியோ. இதெல்லாம் ஆப்பரேஷனுக்கு அப்புறம் அவர் பண்ணது. அதாவது முட்டியை ஓப்பன் பண்ணாம கேமரா போட்டு அந்த மொசைக் பிளாஸ்டிக் பண்ணனால he is going back put back to sports and he is able to perform better. இது 6 மாசம் ஒரு வாட்டி எனக்கு அந்த வீடியோ அனுப்பிச்சிருவாரு. ஸோ இதுதான் இந்த கேமரா போட்டு பண்றதுல அட்வான்டேஜ். ஓகேங்களா? ஸோ பிரச்சனைகள் எல்லாருக்கும் வரலாம். அதுக்கான தீர்வு இருக்கு. பட் தீர்வுக்கான புரிதல் இருந்தாதான் அது நீங்க எங்கிட்ட அணுக முடியும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னு சொன்னா, யூஸ்வலா இந்த மாதிரி மூட்டு தேய்மானம் வந்துச்சுன்னா என்ன அறிகுறி இருக்கும் பாத்தீங்கன்னா, வலி, ஸ்வெல்லிங், லாக்கிங், இன்ஸ்டபிலிட்டி, கால் விலகுதல் இருக்கலாம், முட்டி மாட்டிக்கிடலாம், முட்டி வீங்கலாம், வலி இருக்கும். ஸோ அதுல எல்லா காமனஸ்ட் ஃபைண்டிங் வந்து வலி தான். ஆனா வலி இருக்க அத்தனை பேருக்கும் முட்டி தேஞ்சிருக்கணும்னு கேட்டீங்கன்னா கிடையாது. முட்டி தேய்மானம்ங்கிறதுனால தான் வலி வரணும்னு கிடையாது. முட்டியில நான் சொன்ன மாதிரி இந்த மெனிஸ்கஸ் டேமேஜ், இல்ல கார்ட்லேஜ் டேமேஜ், இல்ல ஏசிஎல் லிகமெண்ட் டேமேஜ், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருந்தாலுமே வலிங்கிற விஷயம் காமனானது. அப்போ வலி வந்து அடுத்து ஏன் டாக்டர் ஸ்வெல்லிங் வந்து பாத்தீங்கன்னா, ஸ்வெல்லிங்கிறது ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ள இருக்க நீர் சுரப்பி முட்டி அவதிப்படும் போது அதை கூல் டவுன் பண்றதுக்காகவும் அது லூப்ரிகேட் பண்றதுக்காக மூளைக்கிட்ட சிக்னல் வாங்கி லூப்ரிகேஷன் இன்க்ரீஸ் பண்றதுனால தான் உங்களுக்குள்ள சைனல் ஃப்ளூயிட் இன்க்ரீஸ் ஆயிட்டு உங்களுக்கு ஸ்வெல்லிங் விஷயம் இருக்கு. லாக்கிங் பாத்தீங்கன்னா நம்ம மெனிஸ்கஸ் கிழிஞ்சிச்சுன்னு சொன்னா அந்த காட்டுல படத்து மாதிரி அந்த ஃபிளாப் டேர் மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னா முட்டி மடக்கும் போது அந்த மெனிஸ்கஸ் திரும்பிட்டு உள்ள போய் லாக் ஆயிடும். ஸோ லாக்கிங் உங்க முட்டி நடக்கும் மாற்றுன்னு சொன்னாலே உங்க அறிகுறி சம்பந்தப்பட்ட விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெனிஸ்கஸ் இன்ஜுரி இருக்கிறதுக்கான வாய்ப்புன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். சில பேர் பாத்தீங்கன்னா நடக்கும்போது கால் விலகு டாக்டர்வாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள இருக்க லிகமெண்ட் கட் ஆச்சுன்னு சொன்னா உங்களுக்கு கால் விலகிறதுக்கான தன்மை அதிகமா இருக்கும். அதை பத்தி நம்ம மேற்கொண்டு வர ஸ்லைட்ல பார்க்கலாம். ஸோ கமிங் பேக், இப்போ இந்த நான் சொன்ன மாதிரி ஓமை பாத்தீங்கன்னு வச்சுங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நிறைய நடுத்தர வர்க்க பேஷண்ட் பாத்தீங்கன்னா நடுத்தர வயது சார்ந்த பேஷண்ட், அதாவது 40 வயசு ஒரு 50 வயசு உள்ள பேஷண்ட் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் மாறி போச்சு, எல்லாம் ஹோட்டல் தான் சாப்பிடுறோம், வெயிட் அதிகமாயிடுச்சு, ஃபிட்னஸ் குறைஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு மிட் ஏஜ் 40 to 50 இயர்ஸ் உள்ள பேஷண்ட்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா they all come with a knee pain. But the moment you come with a knee pain, உங்க உங்க ஒபிசிட்டி பார்த்து உங்க உடல் பருமனை பார்த்து உங்க வயசை பார்த்து உங்களுக்கு மூட்டு தேய்மானம் இருக்குன்னு நம்மளால பட்டியல் போட்டு சொல்ல முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மெனிஸ்கஸ்க்கான புரிதல் இல்லாதனால்தான் இந்த மூட்டு தேய்மானம் ஆபரேஷன் அதிகப்படியா செய்யப்பட ஆரம்பிச்சிருச்சு. எப்போ நம்ம மெனிஸ்கஸ்க்கான புரிதல் நம்ம புரிஞ்சுக்கணுமோ அப்பவே வந்து இந்த மூட்டு தேய்மானத்துக்கான ஆபரேஷனுக்கான தன்மை தேவைகள் குறைஞ்சு போகுது. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல மெனிஸ்கஸ் உள்ள இருக்கு, ஒரு இடத்துல மெனிஸ்கஸ் ஏரை போட்டு வெளியே போன மாதிரி இருக்கு. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மெனிஸ்கஸ்ங்கிறது இந்த ஷாக் அப்சர்வ் சொல்ல பாத்தீங்கன்னா அது முட்டியில 2 இடத்துல அட்டாச் ஆயிருக்கும். நம்ம வாழ்க்கை முறை மாற்றம், வாழ்க்கை முறை பழக்கங்கள், அதாவது நம்ம இந்திய டாய்ல உட்காரதும் சரி, சமணங்கால் போட்டு உட்காரும் போதும் சரி, இந்த இயல்பா இந்த ரூட் ரீஜன், அதாவது மெனிஸ்கஸ் ஒட்டி இருக்க ரூட் வேர் பகுதி வந்து வெட்டிடும், அது கட் ஆயிடும். அப்படி கட் ஆகும் போது என்ன ஆகும்னா அந்த முட்டியில இருக்க வேண்டிய மெனிஸ்கஸ் வந்து வெளியே விலகிடும். இந்த வெளியே விலகும் போது 2 எலும்புக்கு நடுவில் இருக்க இந்த குஷன் வந்து இல்லாதனால அந்த பாயிண்ட் லோடிங், இந்த எலும்பும் எலும்பு இடிச்சுக்கிறதுனால வர வலி தான் மூட்டு வலி மாதிரி உங்களுக்கு பிரதிபலிக்கும். ஆனால் இதுவே வந்து ஒரு இந்த மெனிஸ்கஸ் கிழிஞ்சு நம்ம கவனிக்காம அதுக்கான ப்ராப்பர் வைத்தியம் கொடுக்காத போது கொஞ்சம் வருஷம் கழிச்சு மூட்டு தேய்மானம் நினைச்சு வைத்தியம் பண்ணும்போது அதுவே ஒரு 2 வருஷம் கழிச்சு மூட்டு தேய்மானம் ஆரம்பிச்சிடும். ஸோ மெனிஸ்கஸ் பத்தின புரிதல் இருந்து உங்களுக்கு முட்டியில லாக் ஆகுது இல்ல வலி இருக்குன்னு சொன்னா அது என்னன்னு ஃபர்ஸ்டே நம்ம பார்த்துட்டோம்னா அதுக்கான தீர்வு கண்டுபிடிப்போம். இது எப்படி டாக்டர் கண்டுபிடிக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ எல்லாருக்கும் முட்டி வலி இருக்கலாம். இப்போ இப்போ 50 இயர்ஸ் 60 இயர்ஸ் கழிச்சு நம்ம எல்லாருக்கும் முடி நிறைக்கும் தெரியும். இப்படி இன்னைக்கு நைட் தூங்குறீங்க, நாளைக்கு காலை எழுந்துச்சு பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு உங்களுக்கு வயசு 50, நாளைக்கு காலை எழுந்துச்சு பார்த்தா நீங்க உங்க வயசு 50 தான். ஆனா நாளைக்கு உடனே உங்களுக்கு முட்டி 50நால உங்களுக்கு ஒரே நாள்ல உங்களுக்கு முடி நரைச்சிடும் கிடையாது. படிப்படியா முடி கிரே ஆகும், அப்புறம் தான் எல்லா முடியும் நரைச்சு போகும். அதே மாதிரிதான் மூட்டு தேய்மானமும்
இன்னைக்கு தூங்கி எழுந்திருக்கீங்க, நாளைக்கு இன்னைக்கு 59 வயசு, நாளைக்கு 60 வயசு ஆயிட்டீங்கன்னா, இன்னைக்கு 60 வயசு ஆயிடுச்சு எனக்கு, இன்னைக்கு முட்டி தேய்ஞ்சுக்கும்னு சொல்ல முடியாது. முட்டி தேய்மானங்கிறது காலகாலமா கிராஜுவல் இன்க்ரீஸ் தான். அதாவது ஒரு 45 வயசு ஆரம்பிச்சிருக்கலாம். அது ஒழுங்கா பார்த்தீங்கன்னா, ஒரு 50 வயசு கொஞ்சம் அதிகமா இருக்கலாம். திருப்பி ஒரு 55 வயசு கொஞ்சம் அதிகமா இருக்கலாம். அந்த மாதிரி கிராஜுவலா அதாவது சிம்ப்டம்ஸ் பார்த்தீங்கன்னா, டாக்டர் கிட்ட நீங்க என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, வலி ரொம்ப நாள் இருக்கு டாக்டர். ஆனா படிப்படியா இன்க்ரீஸ் ஆயிட்டு இப்ப என்னால நடக்க முடியாத அளவுக்கு வந்துருன்னு சொல்லுவீங்க ஒழிய, நேத்து எனக்கு வலியே சுத்தமா இல்ல. இன்னைக்கு வலி வந்துருச்சு சொன்னீங்கன்னா, அது மூட்டு தேய்மானம் கிடையாது. மூட்டு தேய்மானம் ஒரே நாள்ல உங்களுக்கு முட்டிக்குள்ள வராது. நான் சொல்ல வேண்டிய விஷயம் அதுதான். அப்போ திடீர்னு உங்களுக்கு ஒரு முட்டி வலி, இனம் புரியாத முட்டி வலி வருது. உங்க நடக்க முடியாம தடுத்து போகுதுன்னு சொன்னா, அது மூட்டு தேய்மானத்தால வந்த வலியா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது உள்ள இருக்க ஜவ்வு கிழிஞ்சோ, இல்ல மெனிஸ்கஸ் கிழிஞ்சோ வர வலியாக இருக்கலாம். அதனால மூட்டு தேய்மானத்தோட வலியும், ஒரு சாதாரண லிகமெண்ட் இன்ஜுரிக்கான வலியும் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கான முக்கியமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னா, சடன் ஆன்செட் எக்ஸ்க்ரூஷியேட்டிங் பெயின். அதாவது சடனா சம்பந்தமே இல்லாம நேத்து இல்ல நல்லா நடந்திருந்தேன், இன்னைக்கு என்னால நடக்க முடியலன்னு சொல்ற வலி வந்து மூட்டு தேய்மானம் வலி கிடையாது. ரொம்ப நாளா வலி இருக்கு. படிப்படியா அதிகமாயிட்டு இன்னைக்கு அதிகமா இருக்கு. என்னால நடக்க முடியலன்னு சொல்றது தான் மூட்டு தேய்மானத்தோட வலி. இந்த பேசிக் புரிதல் உங்களுக்கு தேவை. ஓகேங்களா? இப்போ இப்போ பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெனிஸ்கஸ் கிழிஞ்சு அதனால வர வலி எப்படி மூட்டு தேய்மானத்த அதிகரிக்க போகுதுன்னு தான் பார்க்க போறோம். அத பத்தின வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு இது ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் சொல்லிடுறேன். இந்த வீடியோ வந்து ஒரு 48 வயது உள்ள ஒரு பெண்மணியோட வீடியோ. ஓகேங்களா? இவங்க வந்து ஒரு சராசரி ஹவுஸ் கீப்பிங் பெண்மணி. அதாவது ஒரு கம்பெனில பார்மா கம்பெனில அவங்க வேலை செய்ற பெண்மணி. பெருக்கி கூட்டுற பெண்மணி. வெரி லோ சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் உள்ள பெண்மணி. அதாவது அவங்க வீட்ல இந்தியன் டாய்லெட் தான் இருக்குது. சமணங்கால் தான் போட்டு உட்காருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அ ரொம்ப ஸ்ட்ரென்த் ஒர்க் லைஃப் ஸ்டைல் ரொம்ப ஸ்ட்ரென்த் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டிய தருணம். Sir, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா sir, sorry to disturb, sir. Sorry to interrupt actually. சார் நீங்க கொஞ்சம் வீடியோ இது பண்றீங்க சார். ஏன்னா உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. வீடியோ நான் ஸ்டாப் பண்றேன். In between it is coming sir actually. வீடியோ ஸ்டாப் பண்ணுங்க சார். ஏன்னா வாய்ஸ் பிரேக் ஆயிட்டே இருக்கு பக்கம். I mean, I'm audible right now. Now it is okay sir. Yeah. Go ahead. Video Yeah, pause பண்ணு. continue, sir. I didn't play the video. I'm just giving a brief introduction of the video only. ஓகேங்களா? உங்களோட கேமரா ஆஃப் பண்ணிட்டீங்க சார். ஓகே இப்போ இல்ல சார், உங்களோட கேமரா ஆஃப் பண்ணிடுங்க சார். ஏன்னா வந்து சம்டைம்ஸ் கேமரா உங்களோட இருக்கும்போது கொஞ்சம் அந்த பிரேக் ஆகும் சார். Sir, now it is okay, sir. Fine, sir. You go ahead, sir. இப்போ ஓகே? Okay. இது ஓகே? ரைட். ஸோ இப்போ இந்த லேடி பார்த்தீங்கன்னு சொன்னா வரும்போது she came with a severe knee pain. She is 48 years. Little obesity இருந்து ஆனா அவங்களுக்கு ஒரு வருஷமா வலி, சிவியர் வலி, நடக்க முடியல, நொண்டி நொண்டி நடந்தாங்க. எல்லாம் போற இடத்துல பார்த்தீங்கன்னா, அவங்க பார்த்த டாக்டர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து முடி தேஞ்சு போச்சுங்க. அவங்களுக்கு 50 வயசு ஆயிடுச்சு. உங்க வாழ்க்கை முறை மாற்றம் வேற அதிகமா சிவியரா இருக்கு. அதனால முட்டிய மாத்தம் சொல்லிட்டாங்க. பட் when I examined her, I was not convinced. நான் ஒரு எக்ஸ்ரே பார்க்கும்போது, அவங்கள செக் பண்ணி பார்க்கும்போது, நான் வந்து கன்வின்ஸ் ஆகல. அவங்க முட்டி தேஞ்சு போச்சுன்னு நான் நம்பல. அண்ட் மோர் ஓவர் அவங்களுக்கு தேய்மானமும் இல்ல. எக்ஸ்ரே வைஸ் தேய்மானம் கிடையாது. ஆனா முட்டி வலிக்கான காரணம் என்ன? ஒரு வருஷம் ஆச்சு. ஆனா வலி இருந்துட்டே இருக்குன்னு சொல்லும்போது, அவங்க கேள்வி கேட்கும்போது, இந்த முட்டி வலி உங்களுக்கு பல வருஷமா இருக்கான்னு கேட்டா, இல்ல சார். ஒரு நாள் ஏஞ்சேன், படிக்கட்டுல இறங்குனேன், டப்புன்னு சத்தம் கேட்டுச்சு, அப்புறம் வலி ஆரம்பிச்சுன்னு சொன்னாங்க. அப்போதான் நான் வந்து எம்ஆர்ஐ எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, அவங்களுக்கு இந்த மெனிஸ்கஸ் கிழிஞ்சு விலகுனதுனால 2 எலும்பு இடிச்சு ஒரு 2 ஹார்ட் சப்ஸ் இடிக்கிற மாதிரி, நம்ம இந்த காரோட உண்மை தான். அந்த டயர் இல்லாத கார் ஓடுற மாதிரி ஓட்டின்னு இருக்காங்க ஒரு வருஷமா. ஸோ அப்படிதான் இந்த கேமரா போர்ட் சர்ஜரி அவங்க பண்ணி பார்த்தோம். அந்த சர்ஜரி இப்ப தான் பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஷோ யூ ரைட் நவ. இதுதான் அவங்க கேமரா உள்ள அவங்க முட்டிய பண்ற வீடியோ. இப்ப இதுல பாத்தீங்கன்னா முட்டி உள்ள பாக்குறோம். இதுல பாத்தீங்கன்னா எல்லாம் வெள்ளையர பாத்தீங்கன்னா ஸ்மூத்தா இருக்கு. இதுல ஒரு தேய்மானத்துக்கான ஒரு எலும்பு வளர்ந்துருக்கு. ஜவ்வு கொஞ்சம் வீங்கி இருக்கு. ஆனா அதோட முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு உள்ள அந்த மெனிஸ்கஸ்ங்கிற ஜவ்வு கிழிஞ்சதுனால ஒன்ஸ் அகைன் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இதுதான் இந்த மெனிஸ்கஸ் இந்த கார்ட்லேஜ் பாத்தீங்கன்னா இது ஸ்மூத்தா பாத்தீங்களா, இங்க பள்ளம் ஆயிடுச்சு. இந்த பள்ளம் இந்த கார்ட்லேஜ் டேமேஜ் ஆனதுனால தான் அவங்களுக்கு வலி. இந்த டேமேஜ் எதுக்கு ஆச்சுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இவங்க வயசுனால ஆகல, அவங்க ஜவ்வு கிழிஞ்சதுனால ஆயிருக்கு. அதுதான் இப்ப பார்க்க போறோம். இதுதான் அந்த கிழிச்சல். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஜவ்வு கிழிஞ்சு முன்னாடி வந்து பாருங்க. பாத்தீங்களா, இந்த ஜவ்வு கிழிஞ்சதுனால அந்த கார்ட்லேஜ் டேமேஜ் ஆயிடுச்சு. இப்ப நம்ம பேசிக்கா என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம கிழிஞ்சு போன சட்டைக்கு என்ன பண்ணுவோம், தச்சு போடுவோம் இல்லையா, அதே மாதிரிதான் இந்த தையலும் நம்ம சிம்பிளா ஒரு 2 ஸ்டிச் போட்டாலே அந்த தீர்வு கிடைச்சிடும். அப்போ ஒரு வருஷமா அவங்க நடந்த வலிக்கான காரணம்
அந்த கிழிஞ்சு போன ஜவ்வு தான். இப்ப அந்த ஜவ்வுக்கு என்ன பண்றோம்? நம்ம 2 தையல் தான் போட போறோம். அதுல முதல் தையல் போட்டாச்சு. தையல் போட்ட பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா, இங்க பாருங்க, இந்த ஜவ்வு நல்லா இழுக்கப்படுது. இப்ப இது வந்து நல்ல அந்த ஜவ்வு கிழிஞ்சு இருக்கனால நம்ம தையல் போட்டோம். அத போய் நம்ம போன்ல ஃபிக்ஸ் பண்ண போறோம். இந்த போன்ல ஃபிக்ஸ் பண்ண பிறகு, இந்த ஜவ்வு நல்லா ஸ்ட்ராங்கா ஃபிக்ஸ் ஆயிடும் போனோட. அதுக்கப்புறம் அசையாது. இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த வீடியோ மறந்துருங்க. டோன்ட் வரி. கேமரா போட்டு பண்ற வீடியோ. ம். இப்ப பார்த்தீங்கன்னா, உள்ள ஜவ்வு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. நான் உள்ள இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த ஜவ்வு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த ஜவ்வுக்கு மேல அந்த எலும்பு இருக்கு. இந்த எலும்பு இப்போ இந்த ஜவ்வுனால இந்த எலும்போட இடிக்காது. பேசிக்கா நம்ம ஒரு குஷன 2 எலும்பு நடுவுல ஃபிக்ஸ் பண்ற சர்ஜரி தான் சர்ஜரி. இதுல பாருங்க இந்த கார்ட்லேஜ் நல்லா டேமேஜ் இருக்கு இல்லையா? இந்த கார்ட்லேஜ் டேமேஜ் ஆனதுக்கான முக்கியமான காரணம் இந்த ஜவ்வு இந்த கால் ஊனப்படும்போது வெளிய விலகுனது தான். இப்ப இனிமே இந்த ஜவ்வு வெளிய விலகாதனால, இந்த எலும்புக்கும், இந்த எலும்புக்கும் நல்ல ஸ்பேஸ் உருவாக்கப்பட்டிருக்கு. ஒரு நல்ல ஒரு குஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். குஷன் ஃபிக்ஸ் பண்ணனால அந்த வலி குறைஞ்சிடும். ஸோ இதுதான் அந்த ஜாயிண்ட் பிரிசர்வேஷன் சர்ஜரி பத்தின ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா, இதெல்லாம் வந்து மூட்டு தேய்மானத்தினால வர வலிக்கான காரணங்களுக்காக பண்ற வைத்தியங்கள். இப்போ அடுத்தது வந்து ரொம்ப வந்து முக்கியமானது வந்து இளம் வயதினர் சார்ந்த பிரச்சனைகள். அதாவது இன்ஸ்டெபிலிட்டி. ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரியா இருக்கலாம். சர்வசாதாரணமா பைக்ல கீழ போய் விழுந்திருக்கலாம். இல்ல படிக்கிறது தடுக்கி விழுந்திருக்கலாம். பாத்ரூம் விழுந்திருக்கலாம். விழுந்த பிறகு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கால் விலகிட்டே இருக்கும். அதாவது ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்காது. அத பத்தின ஒரு புரிதல் தான் இந்த நெக்ஸ்ட். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம முட்டியில நான் சொன்ன மாரி இந்த எலும்பு அல்லாத சில விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் இந்த லிகமெண்ட் இது இருக்குன்னா, உங்க முட்டியோட 4 பில்லர் மாரி. இந்த 2 லிகமெண்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 1, 2, 3, 4. இது கொலாட்டரல் லிகமெண்ட் சொல்லுவோம். இது க்ரூஷியேட் லிகமெண்ட் சொல்லுவோம். நம்மளுக்கு மொத்தம் 4 லிகமெண்ட் இருக்கு. முட்டிய முன்னாடி விலகாம, பின்னாடி விலகாம, சைடுல விலகாம பார்த்துக்கன்னா 4 லிகமெண்ட். இதுல ஏதாவது டேமேஜ் ஏற்பட்டாலுமே முட்டியில இன்ஸ்டெபிலிட்டி ஏற்படும். அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? அதுல முக்கியமான ஜவ்வு நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டது பார்த்தீங்கன்னா, ஏசிஎல் கிழிஞ்சு போச்சுங்க. ஏசிஎல் கிழிஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஏசிஎல் கிழிஞ்சு போச்சுன்னா என்னன்னா, இது மோஸ்ட்லி ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? யாருக்கு ஏற்படும் பார்த்தா, ஒரு ஃபால்ட்டி லேண்டிங் டெக்னிக்ஸ் இல்ல ஸ்போர்ட்ஸ் ஆடும்போது ஒருத்தர் மேல ஒருத்தர் கீழ விழுந்து, கால் வளைஞ்சு இந்த மாரி கீழ விழும்போது, உள்ள இருக்க ஜவ்வு கட் ஆயிடும். இப்ப ஜவ்வு கட் ஆச்சுன்னா, இங்க பார்த்தீங்கன்னா, இங்க இந்த கோல் கீப்பர் கால் நிக்கும்போது முட்டி வளைஞ்சு கட் ஆயிடுச்சு. நல்லா கீழ விழுந்திருக்காரு அவரு. சரிங்களா? அந்த மாரி ஏற்படும்போது, ஜவ்வு கட் ஆயிடுச்சுன்னா, உங்களால நிக்க முடியாது, நடக்க முடியாது. நடக்கும்போது ஒரு பயம் கலந்த தன்மை இருக்கும். அதாவது அ வேகம் நடக்க பயப்படுவீங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்லோப்ல இறங்கி நடக்கிறதுக்கு பயப்படுவீங்க. ஏன்னா கால் முட்டி ஏதோ ஆடுற மாரியே இருக்கும், விலகுற மாரியே இருக்கும். ஸோ அந்த முட்டிக்கான முக்கியமான ஸ்டெபிலிட்டி வந்து இந்த ஏசிஎல் லிகமெண்ட் தான். இப்போ ஏற்கனவே சொன்ன மாரி, முட்டியில வந்து கார்ட்லேஜ் எவ்வளவு முக்கியமோ, அத புரொடெக்ட் பண்றது மெனிஸ்கஸ் ரொம்ப முக்கியம் சொன்னீங்கன்னா, இப்ப மெனிஸ்கஸ் டேமேஜ் ஆகாம புரொடெக்ட் பண்ற முக்கியமான ஜவ்வுமே இந்த ஏசிஎல் தான். அது எப்படி டாக்டர்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஏசிஎல் கட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாரி படத்த காட்டும்போது, முட்டியோட மூவ்மெண்ட் வந்து முன்னாடி, பின்னாடி அலமோதும். அப்படி அலமோதும்போது, ஒரு இயல்பா முட்டி மடக்கி நீட்டுற ஒரு முட்டி வந்து, இப்ப இதுல இந்த வீடியோல பாருங்க. இது முட்டியோட கிராஸ் செக்ஷன் அனிமேஷன். இதுல பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரண்ட்ல இருக்க இந்த ஜவ்வு தான் ஏசிஎல் லிகமெண்ட். இப்ப இந்த லிகமெண்ட்டே வந்து கீழ விழுந்து கீழ விழுந்து அடிபட்டு கிழிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, முட்டி வந்து இந்த மாரி ஸ்மூத்தா பெண்ட் ஆகாது. இப்ப ஸ்மூத்தா பெண்ட் ஆகி பெண்ட் ஆகுற முட்டி, இந்த ஏசிஎல் கட் ஆன பிறகு பாருங்க என்ன ஆகுது? ஈஸி தட்டினாலுமே முட்டி ஃப்ரண்ட்டும், பேக்கும் அலமோதும் இந்த மாரி. இப்படி ஆகுறதுனால தான் உங்களுக்கு நடக்கும்போது ஒரு பயம் கலந்த தன்மை இருக்கும். ஒரு இன்ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவோம். அப்படி ஆகும்போது, இந்த மாரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ்மெண்ட் முட்டில ஏற்பட்ட என்ன ஆகும்னு நெனச்சுக்கோங்க. இந்த ஒரு ஊமையான வீடியோ பாருங்களேன். இந்த அம்மில அரைக்கிற மாரி தான். முட்டி முன்னாடியும் பின்னாடி அலமோதும், அரையும். இப்படி அரையப்படும்போது 2 எலும்பு நடுவுல முட்டிக்கு நடுவுல மெனிஸ்கஸ் என்ன ஆகும்? அம்மில மாட்டுன இஞ்சி துண்டு மாரி நசுங்கி நார் நாரா போயிடும். அப்ப மெனிஸ்கஸ் நசுங்கி போச்சுன்னு சொன்னா, அப்ப அடுத்தது வந்து கார்ட்லேஜ் டேமேஜ் ஆகும். அதனால தான் முட்டி இன்ஸ்டபிலிட்டி ரொம்ப முக்கியம்னு சொல்றது. அதாவது முட்டிய பொறுத்தவரைக்கும் எல்லா லிகமெண்ட்டும் இம்பார்ட்டன்ட். ஆனா ஒவ்வொரு லிகமெண்ட்ட காப்பாத்துறதுக்காக படைக்கப்பட்ட லிகமெண்ட்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ, ஒன் செகண்ட். இப்போ நான் சொன்ன மாரி, இப்போ நான் ஏசிஎல் கட் ஆயிடுச்சு. ஏசிஎல் கட் ஆயிடுச்சுன்னு நம்ம அது கவனிக்கலன்னு சொன்னா, நெக்ஸ்ட் என்ன ஆகப்போகுது? மெனிஸ்கஸ் கட் ஆகும். இப்போ மெனிஸ்கஸ் கட் ஆச்சுன்னா, ஏற்கனவே சொன்ன மாரி தான். காரோட டயர் பஞ்சர் ஆன மாரி தான் கதை. ஸோ, அது நம்ம கண்டுக்காம விட்டோம்னு சொன்னா என்ன ஆகும்? முட்டி டேமேஜ் ஆகும். அந்த ரிம் டென்ட் ஆயிடும். டென்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஆ முட்டி தேய்மானம். முட்டி தேய்மானம் ஏற்பட்டுச்சுன்னா, முட்டி வலி நிவர்த்தியே பண்ண முடியாது. அது பெர்மனன்ட் டேமேஜ். இப்ப இருக்க காலகட்டத்தில நம்மளால அந்த கார்ட்லேஜ் டேமேஜ் ஒரு கிரேட் 3 வரைக்கும் இருக்க கார்ட்லேஜ் டேமேஜ் நம்மளால ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வர முடியும் ஒழிய, கார்ட்லேஜ் ஃபுல்லா நீங்க டேமேஜ் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னு சொன்னா, முட்டி மாத்த அறுவை சிகிச்சை தவிர நம்ம இருக்கிற ஆப்ஷன் கிடையாது. ஸோ, நம்ப இந்த வெபினாரோட முக்கிய சாராம்சமே பார்த்தீங்கன்னு சொன்னா,
நம்ம வலிக்கான அறிகுறி என்ன, எப்போ ஆயிருக்கு, என்ன ஆயிருக்கு, நம்ம வெயிட் என்ன, நம்ம வாழ்வாதாரம் என்ன, நம்ம முட்டில வலி இதனால தான் வருதுன்னு புரிஞ்சாதான் மட்டும்தான் நீங்க அதுக்கான வைத்திய சீக்கிரம் நோ இன்டர்னல் கனெக்ஷன் வந்துச்சா? எஸ். கனெக்ட் ஆயிடுச்சா? ஹலோ ரமேஷ் சார் சார், பிபிடி பிபிடி இப்போ ஓகே சார். நடுவில் கட் ஆயிடுச்சா? இல்ல சார், இப்போ கரெக்டா இருக்கு. ஓகே. இன் பிட்வீன் கொஞ்சம் அந்த இது ஆகுது சார். நவ் இட் இஸ் ஃபைன் சார், யூ கேன் கோ கெட் சார். யா யா. ஸோ பாயிண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம முட்டி வலிக்கான காரணங்கள் பலவிதம். வலிங்கிறது ஒரு காமன் ஃபேக்டர் தாங்க. ஆனா முட்டி வலிக்கான காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சோம்னு சொன்னா அதுக்கான வைத்தியம் ஈஸியா கிடைக்கும், ஆன் டைம் கிடைக்கும். நம்ம வைத்தியம் தாமதப்படும் போது நம்ம என்னதான் நம்ம டிலே பண்ணாலுமே வியாதி அதோட தன்மையை நிறுத்திக்காது. நம்ம ட்ரீட்மெண்ட் டிலே பண்ணாலுமே வியாதி அது ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகியே தான் போயிருக்கும். ஸோ ஏர்லியர் த பெட்டர். when you come early to the doctor and present yourself your complaints, the treatment will be much more simpler and easier for you guys. ஓகேங்களா? இதுதான் இந்த முட்டி வலிக்கான தீர்வு. இப்போ இதுதான் ஒரு இன்னொரு கிளியர் எக்ஸாம்பிள். இதை பார்த்தீங்கன்னு சொன்னா அகைன் நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி. இந்த பையன் பார்த்தீங்கன்னா ஒரு நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கிக் பாக்ஸிங் சாம்பியன். இவரு கிக் பாக்ஸிங் ஆடும் போது இவருக்கு லிகமெண்ட் கட் ஆயிட்டு, எஸ்பெஷலி ஏசிஎல் கட் ஆயிட்டு வந்து சேர்ந்தார். ஸோ ஏசிஎல் கட் ஆன பிறகு இவர் வாழ்க்கையை முடங்கி போச்சுன்னு நான் நினைச்சேன். ஆனால் கரெக்டான நேரத்தில் என்ன பார்க்கும்போது இவருக்கு ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுனால இவரு இது ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 6 வாரத்தில் அவரால் முட்டி மடக்க முடியுது, நீட்ட முடியுது, ஸ்டெபிலிட்டிலாம் கரெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இது பண்ணதுனால அவரால் இப்போ என்னன்னா இந்த பையன் இப்போ இது வந்து 6 வாரத்தில் நடக்கிறாரு இது மாதிரி. சரிங்களா? ஸோ இது முக்கியம் கிடையாது. It's a very useful surgery, but however, the point behind emphasizing this is right now that kid is an international kickboxing champion after surgery. இப்போ நீங்க ரீசெண்டா லாஸ்ட் மந்த் ஹிந்து பேப்பர்ல பாத்தீங்கன்னா அந்த ஆட் வந்திருக்கும். இவங்களுக்கு வந்து 2022ல நம்ம ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கோம் and 2025ல he has won national kickboxing championship. So and moreover, this is how a surgery can do magic to your body. ஓகேங்களா? So these are the examples of ACL reconstruction. இது பார்த்தீங்கன்னா மியூட் பண்ணா வருமா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா examples of ACL reconstruction, patient after surgery. ஓகேங்களா? Yeah. So this is how the presentation goes. And right now I've done with my presentation. Any doubts or any clarification you can address me right now. Ramesh sir. Sir, thank you very much, sir, for your wonderful presentation. I really appreciate the way you are prepared your slides, especially to understand ஒரு common பேங்க் வந்து உங்களுக்கு எப்படி வந்து நம்ம pathology is more important. அதுவும் ஒரு விஷயத்திலையும் you are explained, sir. That is really appreciate your effort to prepare the presentation. So thank you very much, doctor, once again. Thank you. Now let us go to the question and answer session, sir, directly. இப்போ நீங்க டாக்டர் கிட்ட பேசணும்னா யூ ரைஸ் யுவர் ஹேண்ட் 1 minute. I will allow one by one. Some of the people they raised your hands actually. Jairani madam, நீங்க பேசலாம் இப்ப டாக்டர் கிட்ட. Yes, doctor. Good evening, doctor. Good evening, madam. Doctor, I am Jairani from Chennai. I am suffering from osteoarthritis for the past 1 year, doctor. எனக்கு 62 years ஆகுது. ஸோ லாஸ்ட் நவம்பர்ல நான் ஆர்த்தோ டாக்டர் மீட் பண்ணும்போது the swelling இருந்தது டாக்டர். ஃபர்ஸ்ட் I couldn't climb up the stairs and then when I stand for long time I used to get knee pain. அதுக்கப்புறம் underground vegetable எடுக்கும்போது I had some கொஞ்சம் கஷ்டமா இருந்தது டாக்டர். எப்பப்ப முள்ளங்கி, பீட்ரூட், உருளைக்கிழங்கு அப்படி எடுக்கும்போது I had the swelling over my knee. So for that I went to the doctor. He asked me எலும்பு தேய்மானம் இருக்குன்னு எக்ஸ்ரே எடுத்து பார்த்து சொல்லிட்டாங்க டாக்டர். So he advised me I'm in moderate stage in doctor சொன்னாங்க. Third stage. So he advised me to go for knee injection. Right knee la தான் ரொம்ப சிவியரா இருக்கு. I went for that. And after that, after a month, he asked me to come for another knee injection. But I didn't go, doctor, because quite comfortable now. No swelling in இப்போ. But the thing, what I am suffering, I couldn't lie down, doctor. ஒரு பக்கமா சாச்சு படுக்க முடியல. Okay. அந்த வலி இருக்குது. I couldn't stairs ஏற முடியல. டாக்டர் advised me not to go for walking. ஆனா எனக்கு வாக்கிங் போகலைன்னா வெயிட் போடுற மாதிரி இருக்குது. 64 kg இருக்கேன். ஸோ ஐ எம் கோயிங் ஃபார் ஸ்லோ வாக்கிங்.
ஓகே. So what should I do, doctor? ரைட். Whether I should go for that left knee injection also? உங்களுக்கு 2 முட்டி வலிக்குதா? இல்ல ஒரு முட்டி மட்டும் வலிக்குதா? ஒரு முட்டி தான் வலிக்குது டாக்டர். ரைட் நீல மட்டும் தான் Then வலி. why you He have to go asked for me to left come knee out like injection? that சொல்லிட்டாங்க. Exactly. So I didn't go. Yeah, Yes, doctor. yeah, Yes, good. doctor. Sounds logical. Let us treat you symptomatically. இப்போ வந்து by far you understanding உங்களுக்கு ஏஜ் வந்து 60 plus இல்லையா? 60 தான் சொன்னீங்க. 62 years. Yeah, 60 plus. And your weight is 64, right? 64, yes, doctor. Yeah. So height என்ன வேணும் நீங்க? Height 158 centimeter. Right. Moderate obesity ல இருக்கீங்க. Moderate obesity கிடையாது. Moderate normal weight தான் இருக்கீங்க almost. ஓகேங்களா? You don't have to panic. First of all, 64 years. Again, as I told you, 64 to me age is just a number. எனக்கு நீங்க ஏஜ் சொல்றத வச்சு I won't give any importance to age because by far 77 இயர்ஸ்லயுமே பார்த்தீங்கன்னா முட்டி நல்லா ஸ்ட்ரென்த்தான பேஷண்ட் நான் பார்த்துருக்கேன். ஒரு 40 வயசுலயும் ஒரு முட்டி தேஞ்சு போன பேஷண்ட் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ இங்க வந்து முக்கியமான விஷயமே உங்களுக்கு கால் ஸ்ட்ரெயிட்டா இருக்கா வளைஞ்சிருக்குங்களா? ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கு டாக்டர். ரைட். ஸோ நடக்கும்போதெல்லாம் வலிக்கல. இப்ப ஒரு 1 மந்தா திருப்பி படுக்க முடியல. அந்த நீ மேல படும்போது சைடுல வலிக்குது டாக்டர். எக்ஸாக்ட்லி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் லைக்லி டு பி ஆர்த்ரைட்டிஸ் தான். பட் ஆனால் ஆர்த்ரைட்டிஸ் நாட் டைரக்ட்லி பிகாஸ் ஆஃப் த போன். ஐம் டாக்கிங் அபவுட் ரீஜெனரேஷன் இந்த மெனிஸ்கஸ் அண்ட் ஆர்டிகுலர் கார்ட்லேஜ் தான். உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டப்ப நீங்க கம்ஃபர்டபுளா இருக்கீங்கன்னு சொன்னா அந்த இன்ஜெக்ஷன் உங்க இந்த ஆர்டிகுலர் கார்ட்லேஜ் இந்த ஸ்வெல்லிங்கையும் அந்த டேமேஜும் கொஞ்சம் ஹீல் பண்ணிருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஆனால் உங்களுக்கு திரும்ப படுக்கும் போது வலி இருக்குன்னு சொன்னா உங்க லிகமெண்ட்ஸ் கொஞ்சம் டைட்டா இருக்கிறதுனால வலி இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பிசியோ ரீஹாப் இதை பண்றீங்களா நீங்க எக்ஸசைஸ்? பிசியோதெரபி அப்ப பண்ணேன் டாக்டர். அந்த நீ இன்ஜெக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஐ வென்ட் ஃபார் 5 days பிசியோதெரபி. வேக்ஸ் கொடுத்தாங்க. வேக்ஸ் தெரப்பி கொடுத்தாங்க. But I don't feel any much improvement, doctor, in that. பிசியோதெரபிங்கிறது மக்கள் தரப்பு வந்து இட்ஸ் ஆல்வேஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அங்க போயிட்டு பண்றது தான் பிசியோதெரபி இல்ல வேக்ஸ் பார்த்து தெரப்பி நினைச்சிருக்காங்க. இட்ஸ் நாட் தட். ரீஹாபிலிட்டேஷன் எக்ஸசைஸ் இஸ் வாட் இஸ் பிசியோதெரபி. அண்ட் மோஸ்ட் ஆஃப் டைம் நீ பெயின்ல பிசியோதெரபி ரீஹாபிலிட்டேஷன் எக்ஸசைஸ் இஸ் த கீ டு சக்சஸ். அதான் நான் சொல்ற ஏர்லி ஸ்டேஜஸ்ல முட்டிக்கு நீங்க கொடுக்க போற எக்ஸசைஸ் வந்து முட்டி மேல கிடையாது, முட்டி சார்ந்த தசைகளுக்கான எக்ஸசைஸ். நீங்க தசைகளை நீங்க எக்ஸசைஸ் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணாதான் முட்டி எலும்பு மேல விழ லோட் கொஞ்சம் கம்மியாகும். இப்போ இன்ஜெக்ஷன்ங்கிறது இட் இஸ் டூயிங் சம் மேஜிக் பிகாஸ் இட் கேன் ஹீல் த டேமேஜ் இன்சைட். பட் வாட் அபவுட் த ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரென்த்? நீங்க அந்த டேமேஜ் ஆகும்போது அந்த மசில்ஸ் வீக்கா இருக்கும் பாத்தீங்களா? திருப்பி நீங்க எக்ஸசைஸ் பண்ணாம நடக்கும் போது மசில்ஸ் வந்து அதால உங்களால ஆப்ரேட் பண்ண முடியாம இருக்கலாம். அப்ப நடக்கும்போது நீங்க என்ன பண்றீங்க? ஒரு சுழல் பாத்துல மாட்டிக்கிறீங்க. ஒரு பக்கம் நடக்க மாட்டீங்க, ஒரு பக்கம் எக்ஸசைஸ் பண்ண மாட்டீங்க. நடக்காதனால வெயிட் அதிகமா போடுறீங்க. வெயிட் அதிகமா போன முட்டில லோட் அதிகமா வருது, தேய்மானம் அதிகமாகுது, திருப்பி இன்ஜெக்ஷன் போடுறீங்க. ஸோ நம்ம ஒரு சுழல் பாத்துல மாட்டிக்கிறோம். அந்த விஷஸ் சைக்கிளை பிரேக் பண்றதுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் பிரேக் நமக்கு வேணும் இல்லையா? அதுதான் முதல்ல ஒரு இன்ஜெக்ஷன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த வலி இல்லாத நாட்கள்ல நீங்க எக்ஸசைஸ் கொஞ்சம் ஸ்ட்ரென்தா பண்ணி இம்ப்ரூவ் பண்ணணும். நீங்க பிசியோதெரபின்னு சொன்னா நீங்க உடனே அங்க ரீஹாப் சென்டருக்கு போய் நான் வாய்ஸ் வச்சுக்கிறேன், ஐஎஃப்டி வச்சுக்கிறது கிடையாது. வீட்லயே நீங்க பண்ற ஹோம் பேஸ்ட் எக்ஸசைஸ் தான் பெஸ்ட் எக்ஸசைஸே. ஓகேங்களா? இதுவே வந்து நீங்க நடங்க உங்களை பார்க்காம நடங்க சொல்லிட முடியாது. அதுக்கான காரணம் உங்களோட கிளினிக்கலா நான் உங்களை செக் பண்ணல. ஸோ ஐ நாட் கிவ் யூ ஓவர் த கவுண்டர் பிரிஸ்கிரிப்ஷனோ இல்ல அட்வைஸ் கொடுக்க முடியாது. ஆனா எனி கிவன் டே முட்டி தேய்மானம் உள்ள ஆட்கள் வந்து நடக்க முடியாம இருக்கிறதுனால முட்டி வலிக்கு டாக்டர் எனக்கு முட்டி நீ சொன்ன பாயிண்ட் வெரி வேலிட் பாயிண்ட். நடக்க முடியாதனால எனக்கு வெயிட் போட்ட மாதிரி தோணுதுன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? எஸ் டாக்டர். இந்த Before that, I was 62 kg தான் இருந்தேன் டாக்டர். For past 3 months, I didn't go for walking. So again, I started to go for walking. Slow walking I'm doing. Exactly. You will not be able to go for brisk walking because your knee hurts. And eventually, at this age, you can't cut down your weight because of your diet alone. ஆனா இதுல பெஸ்ட் சொல்யூஷன் பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க நடக்கணும், நல்லாவே நடக்கணும். ஆனா முட்டியை டேமேஜ் பண்ணாம நடக்கணும். அது எப்படி டாக்டர் முடியும்னு கேட்டீங்கன்னா பெஸ்ட் சொல்யூஷன் பாத்தீங்கன்னா வாட்டர் வாக்கிங். வீட்ல சவுண்ட்ஸ் லாஜிக்கல் தான் சம்டைம்ஸ். பட் அகைன் சில பேருக்கு அந்த ஆக்சஸ் இருக்காது. ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல ஆக்சஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பாலமராம போயிட்டு ஸ்விம்மிங் பூல்ல இறங்கி நெஞ்சளவு தண்ணியில நடந்தீங்கனாலே போதும். பிகாஸ் நீங்க தண்ணியில இறங்கி நடக்கும் போது உங்க உடம்போட வெயிட் பாதி தண்ணி எடுத்துக்கும். நீங்க மிதப்பீங்க. அது சேம் டைம் தண்ணியை தள்ளிட்டு நீங்க நடக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்ப நீங்க சாதாரண நடக்கிறத விட தண்ணியில் நடக்கிறது வந்து நீங்க அதிகமான வெயிட் கேலரிஸ் பர்ன் பண்ணுவீங்க. அப்ப இவென்ச்சுவலா நீங்க வெயிட் லாஸ் பண்ணுவீங்க.
at the same cost not damaging your knee joint. ஸோ இந்த மாதிரி மூட்டு தேய்மானம் உள்ளவர்களுக்கு வெயிட் லாஸ் பண்றதுக்கான முக்கியமான எக்ஸசைஸே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வாக்கிங் தான் நான் ப்ரிஸ்கிரைப் பண்றது. பட் அது வந்து நம்ம நாட்டில் கொஞ்சம் லாஜிக்கலா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பிகாஸ் எல்லாருக்கும் அந்த ஸ்விமிங் பூல் ஆக்சஸ் இருக்காது. பட் இருந்தாலும் நம்ம பெரிய பெரிய அறுவை சிகிச்சை வைத்தியத்தை அவாய்ட் பண்றதுக்கு வெயிட் லாஸ் பண்றதுக்கும் முட்டியை டேமேஜ் பண்ணாம இருக்கிறதுக்கு முக்கியமான சஜஷனே பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் வாக்கிங் தான். ஓகேங்களா? சில பேருக்கு அது இல்லாத பேஷன்ஸ் தான் மட்டும் நான் வந்து என்ன பண்ணுவேன்னு சொன்னா ஆஃப்லோடிங் பிரேசஸ் கொடுப்பேன். இப்ப நான் சொன்ன பாத்தீங்கன்னா ஆஃப்லோடிங் டெக்னிக்ஸ் இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, முட்டியை லோட் பண்ணாம நடக்க வைக்கிறதுக்கான சில ஸ்பெஷலைஸ்ட் டெக்னிக்ஸ் அண்ட் பிரேசஸ் வச்சிருப்போம். அதை கொடுக்கும்போது முட்டி நடக்கலாம், அதை போட்டு நடக்கலாம். நடக்கும்போது முட்டி வலி இருக்காது, வலி இல்லாம உங்க பிரிஸ்க் வாக்கிங் பண்ணி முட்டி வெயிட் குறைச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்க we have to analyze your knee joint and இந்த மெக்கானிக்கல் ஆக்சஸ்லாம் பார்த்து நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ண வேண்டியிருக்கும். நான் சர்ஜிக்கல் டெக்னிக் அது. அதான் எனக்கு ஸ்விமிங் பூல் ஆக்சஸ் கிடையாது, எனக்கு என்னால் போக முடியாது சார், எனக்கு வேற ஏதாவது ஆப்ஷன் கொடுன்னு சொன்னீங்கன்னா we have certain options where we can offload your knee joint for walking. And one more doubt, when I have pain, whether I can do the exercise? Not severe pain. I don't have severe pain, but in order to minimize my weight, I'm doing the exercise. Is it correct, doctor? Exactly. The point is, I rather tell you in a very simple term. I always tell my patient, because I cannot get into every lifestyle of the patient. Because every lifestyle of every patient is going to vary, right? I might have a lift in my home. A patient need not have a lift in their home. So, இந்த வேலை செய்யலாமா, இந்த இப்படி படுக்கலாமா சொல்ற முறை எல்லாத்தையும் நம்ம ஆன்சர் கொடுக்க முடியாது இல்லையா? ஸோ ஐ ஆல்வேஸ் சே சிம்பிள் டர்ம் தான். லெட் பெயின் பி யுவர் கைட். இந்த வேலையை செய்தால் உங்களுக்கு வலி ஏற்படுதுன்னு நினைச்சீங்கன்னு சொன்னா அந்த வேலை அவாய்ட் பண்றது பெட்டர். ஓகேங்களா? எக்ஸசைஸ் பண்ற பெயின் வேற. பட் ஆனா ஒரு சராசரி டெய்லி ஆக்டிவிட்டி செய்யும் போதே எனக்கு வலி வருது டாக்டர்னா ட்ரை டு அவாய்ட் தட் ஆக்டிவிட்டி. தட்ஸ் த ஃபர்ஸ்ட் ரெமெடி. தட் இஸ் ரெஸ்ட் டு தட் பர்டிகுலர் ஆக்டிவிட்டி, நாட் ரெஸ்ட் டு தி கம்ப்ளீட் பாடி. அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட், ஐஸ் அப்ளிகேஷன், கம்ப்ரெஷன், எலிவேஷன். அது பிரகாரம் ரெஸ்ட் டு தட் பர்டிகுலர் ஆக்டிவிட்டி ஆஃப் யுவர் பாடி. இதை அவாய்ட் பண்ணா வலி குறையுதுன்னு சொன்னா யூஆர் லெட்டிங் யுவர் பாடி டு ஹீல். ஸோ உங்களுக்கு நீங்க நடக்கும்போது வலிக்குதுன்னு சொன்னா டெஃபினட்டா உங்க முட்டி டேமேஜ் ஆகுதுன்னு அர்த்தம். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும்போது என்ன ஆகுது, டேமேஜ் மேற்கொண்டு டேமேஜ் ஆகுற மாதிரி. அது பஞ்சர் ஆயிடுச்சுன்னு தெரியும், அது காத்தடிக்காம ஓட்டும் போது பஞ்சர் கிழிஞ்சிரும். அந்த மாதிரி தான். Yes, doctor. Thank you so much, doctor. Thank you so much. Thank you, madam. வேற யாராவது டாக்டர் கிட்ட போய் பேசணுமா? கேள்வி கேட்கணும்னா நீங்க இப்போ அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். You can ask me about instability, you can ask me about joint preservation, you can ask me about total knee replacements, you can ask about injection techniques, anything. Today's session is about discussing all the myths. இதுல நீங்க சோஷியல் மீடியால பார்த்து இது உண்மையா டாக்டர் கேட்கலாம், இல்ல இது ஒர்க் ஆமா டாக்டர் கேட்கலாம், எனிதிங். ஜஸ்ட் question me, I'll be able to answer you guys. Good evening, sir. Good evening, ma'am. Good evening, sir. Good evening, ma'am. கேக்குதா? Can you hear, sir? Yeah. எனக்கு ஏஜ் 48 ஆகுது சார். எனக்கு வந்து முச்சில வெயிட் வந்து 100 இருக்கேன், 102 kgs இருக்கேன் நானு. ஸோ எஸ் சார். முட்டில வந்து நடக்கும்போது சவுண்ட் வருது சார், பட்டு பட்டுன்னு சொல்லிட்டு சவுண்ட் வருது எனக்கு. ஸோ எனக்கு சம்டைம்ஸ் பெயின் இருக்கும், சம்டைம்ஸ் பெயின் இருக்காது. கண்டினியூஸ் பெயினுங்கிறது இருக்காது. மாமூலாக நான் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். ஸோ நான் ஒர்க் பண்ணும்போது போகும்போது வரும்போது எனக்கு எதுவும் பெயின் இருக்காது. ஸோ ஆனால் நடக்கும்போது மட்டும் அந்த டக்கு டக்குன்னு சொல்லிட்டு சவுண்டு வருது. அது நான் நல்லா அப்சர்வ் பண்ணுறேன். அது 2 கால்லையுமே வருது எனக்கு சவுண்டு. ஸோ நான் வந்து எக்ஸ்ரே எடுத்தேன், தேய்மானம் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு மெடிசன் கொடுத்தாங்க. லஞ்சுக்கு ஆஃப்டர் நீங்கள் அதை ஒரு மெடிசன் போட்டுக்கோங்க, அந்த கார்டிலேஜ் கொஞ்சம் இதாக இருக்குது, அது கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதை நான் மெடிசன் போட்டு ஒரு 2-3 டேஸ் தான் போட்டேன். எனக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் தெரியல. பட் நான் வந்து எங்கே நடந்தாலும் சரி, நைட்டில் பாத்ரூம் எழுந்து பாத்ரூமுக்கு போகும்போது கூட அந்த சவுண்டு மட்டும் வந்துக்கிட்டே இருக்கு. அதை நல்லா என்னால் அப்சர்வ் பண்ண முடியுது. ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன், நான் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ஸ்டெப்? Okay. Can I start talking? கேக்குது சார். கேக்குது. ரைட். நீங்க சொன்ன கம்ப்ளைண்ட் நான் புரிஞ்சுட்டேன். நீங்க மிஸ் பண்ண கம்ப்ளைண்ட் ஏதாவது நான் சொல்லி கேட்கணுமா? உங்களுக்கு படி இறங்கும் போது வலி இருக்கா? படி இறங்கும் போது இல்ல சார், நார்மலா இருக்கு.
அந்த அளவுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணல. பெயின் ஃபீல் பண்ணல. நார்மல் ஸ்ட்ரெயிட்டா நடக்கும்போது வலிக்குது இல்லையா? ஸ்ட்ரெயிட்டா நடக்கும்போது கொஞ்சம் ரொம்ப லாங்கா வாக் பண்ணும்போது தான் பெயின். நார்மலா நான் டீச் பண்ணும்போதோ, வாக் பண்ணும்போதோ, என்னுடைய வாக்ல நான் இன்வால்வ் ஆகும்போது எனக்கு அந்த பெயினுங்கிறது என்னால எதுவுமே தெரியாது. ஸோ ஓகே. நடக்கும்போது, உட்காரும்போது அந்த சவுண்ட் மட்டும் என்னால வந்து இதாகுது. அண்ட் எனக்கு ஸ்வெல்லிங்கும் இருக்கு. முட்டியில ஸ்வெல்லிங்கும் இருக்கு 2 கால்லயும். ஓகே. மேடம் இப்போ நம்ம சொன்ன மாதிரி லெட் அஸ் கோ இன் தி chronological order. நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்க ஏஜ் 42 பட் யுவர் வெயிட் இஸ் 100 பிளஸ். ஓகேங்களா? ஆப்வியஸ்லி யூ ஆர் இன் தி ஒபிசிட்டி தான் இல்லைங்களா? ஹலோ. ஓகே சார். நான் மியூட் பண்ணிட்டேன். டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு. ஓகே. தேங்க்ஸ். So obviously you're in obesity. ஓகேங்களா? This is how we categorize the patient. Age young, but patient weight அதிகமா இருக்கிறதுனால definitely they are in obesity. ஒன்னு. Obesity is the first cause of your knee pain. ஒன்னு. Next is swelling also. As I already told you, முட்டியில நம்ம நீர் சுரப்பிகள் சைனல் ஃப்ளூயிடுங்கிறது ஒன்று சுரக்கும். இப்போ முட்டியால தாங்கக்கூடிய அளவுல வெயிட் இருக்கும் போது தான் it will be secreting minimal fluid. When your weight is too much, இந்த மெனிஸ்கஸோ இல்ல கார்ட்லேஜோ இந்த லிகமெண்ட்ஸ் எல்லாம் உள்ள இரிட்டேட் ஆகும்போது இயல்பா முட்டி அதுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ஷன் அந்த இரிட்டேஷன் குறைக்கிறதுக்காக ஃப்ளூயிடை சுரக்கும் போது அதுல முட்டியில நீர் கோத்த தன்மை அதிகமா இருக்கும். அதனால உங்களுக்கு முட்டியில ஸ்வெல்லிங் வருது. ஓகேங்களா? இட்ஸ் நாட் பிகாஸ் வெரி இன்ஃப்ளமேஷன் எல்ஸ். There's an increase in production of sinus fluid and that's presenting to you as a knee swelling. இன்னொன்னு நீங்க சொல்ற அந்த நடக்கும் போது சத்தம் வந்து பேசிக்கா யூ ஆர் நாட் டூயிங் எனி எக்ஸசைசஸ் அண்ட் இட்ஸ் மசில் வீக்னஸ் தான். நீங்க ஒரு சிம்பிளான எக்ஸசைஸ் பண்ணாலே அந்த சவுண்ட்லாம் குறைக்கும். அண்ட் மோரோவர் இந்த மாதிரி நீ கம்ப்ளைண்ட்ஸ் ஃபீமேல் பேஷண்ட்ஸ்ல மோஸ்ட் காமன். வி கால் இட் கான்ட்ராமெர்ஷியா பெட்லான்னு சொல்லுவோம். அதாவது அந்த முன்னாடி போட்ட அந்த சில் எலும்பு வந்து ஒரு செசமாய்ட் போன்னு சொல்லுவோம். அது மேல இருக்க மசில் வீக்கா இருக்கிறதுனால அந்த எலும்போட ஒராயத்தன்மை தான் உங்களுக்கு சத்தமா கேட்குது. நீங்க எக்ஸசைஸ் பண்ணாலே இது குறைஞ்சிடும். ஓகேங்களா? ஆனா வெரி சிம்பிள் தான். யூ டோன்ட் ரிக்வயர் மெடிசன் ட்ரீட்மெண்ட்லாம் தேவை கிடையாது. நீங்க எக்ஸசைஸ் ஸ்ட்ரென்வஸா பண்ணீங்கனாலே இந்த சவுண்ட் வர பிரச்சனை தீந்துரும். வலி பத்தி பேசல, பட் சவுண்ட் குறையிறது வந்து எக்ஸசைஸ் பண்ணாலே போதும். வலிக்கான முக்கியமான காரணம் உங்களுக்கே தெரியும். யூ ஆர் ஆன் ஓவர் வெயிட் ரைட் நவ. யூ ஹேவ் டு ஃபைண்ட் a solution to reduce your weight soon because 102 is not acceptable at this age, at any age per se. So you got to lose your weight. And again, previous madam கிட்ட பேசும்போது சொன்ன மாதிரி தான், right now if you start walking briskly you're going to damage your knee more. So if at all you find a solution to get into the swimming pool and water walking and with diet modifications you might end up in losing your weight. Eventually you might get better results. Apart from that, உங்களால் நிற்க முடியுது, உங்க தொழிலை செய்ய முடியுது, being a teacher, a respectful profession, bringing more doctors to the community, உங்களால் ரொம்ப நாள் நிற்க முடியும்னு சொல்லும்போது that means you still have time for your need to survive, but not much time with your age, with your weight. So try to reduce your weight. Thank you, sir. Thank you so much. I will reduce my weight. Thank you, sir. Thank you. So thank you very much, doctor. ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸசைஸ்லயே வந்து இந்த நீ பெயின் நம்ம எப்படி ரிலீவ் பண்ண முடியும்ன்றது you are explained very detailed. வேற யாராவது கேட்கணுமா? Yeah, if at all the audience want any prescription of exercises, you can share the number in share it to WhatsApp as well. Sure, thank you. Sir, one somebody is asking, trying to ask. Yeah, பேசலாம் மேடம், நீங்க பேசுங்க. சார் நான் சுஜாதா சார், வந்தவாசியில் இருக்கிறேன், திருவண்ணாமலை மாவட்டம். எனக்கு முட்டி வலி சார், 50 ஏஜ், 79 கேஜி. 79 79 ஏஜ் இல்லைங்க சார், 50 ஏஜ், 79 கேஜி வெயிட். வெயிட் நடுவுல ஓகேங்க. எனக்கு இப்போ அது வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் எம்ஆர்ஐ எல்லாம் எடுத்து பார்த்தோம் சார். எடுத்து பார்த்தா டிஷ்யூஸ் கொஞ்சம் விலகி இருக்கு அப்படின்றாங்க. அது ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க சார். ஓகே. அது எனக்கு ஆபரேஷன் பண்ணா பாத்துக்கிறதுக்கும் இல்லை, என்னால அட்மிட்டும் ஆக முடியாது. சரி அப்படின்ட்டு நான் சாந்திகிரின் ராயப்பேட்டையில ஒரு இது கிளினிக் இருக்குது, ஆயுர்வேதிக். அதுல போயிட்டு ஒரு 1 வீக் மசாஜ், அந்த மாதிரி ஆயில் மசாஜ் அந்த மாதிரி வீட்டுல இருந்து போய் பண்ணிட்டு வந்தாங்க சென்னையில. ஆனாலும் அந்த பெயின் குறையவே இல்லைங்க சார். அப்புறம் டாக்டர் யார்கிட்ட கேட்டாலுமே ஆப்ரேஷன் அவ்வளவுதான், ரொம்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், ரொம்ப வாக் பண்ணக்கூடாது, இப்படி இப்படி சொல்றாங்க. லாஸ்டா இப்ப ஆர்னில கார்த்திகேசன் ஒரு டாக்டர் கிட்ட போய், ஆர்த்தோ கிட்ட போய் கேட்டோம். அவரு ஃபைனலா என்ன சொல்லிட்டாரு, ஒரு இன்ஜெக்ஷன், ஜெல் இன்ஜெக்ஷன் ஒண்ணு இருக்குது, அது 35,000.
ம். அந்த இன்ஜெக்ஷன் போட்டா ஒரு 6 மந்த் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும். அந்த பெயின் கம்மியாகும். எனக்கு பெயின்னா எப்படின்னா சார், ம்ஹ்ம். பயங்கரமான பெயின் சார். ஒரே ஒரு ரைட் சைடு முட்டியில மட்டும் ஒரு ம். பின் எடுத்து குத்துற அளவுக்கு ஒரு பெயின் சார் அப்படி. அது உள்பக்கம் தான் வலிக்குது. நம்மளால என்னங்க சார்? உங்க வலி வந்து முட்டியோட உள்பக்கம் தானே இருக்கு. ஆமாமாங்க சார். உள்பக்கம். ரைட் சைடு ம். முட்டியில ம். கீழ அந்த லெஃப்ட் சைடு கிட்ட அந்த முட்டி கிட்ட நடு முட்டியில இல்ல. இந்த சைடுல புரியுது, மட்டும் ஒரு இடத்துல அவ்ளோ பெயின் சார் புரியுது, அது. புரியுது, அதுக்கப்புறம் புரியுது. எங்கனால நடந்து கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு வந்தா 2 காலும் அப்படியே ஃபுல்லாவே வலிக்குது. ஓகே. எனக்கு இடுப்புலயும் கொஞ்சம் எலும்பு தேஞ்சிருக்குதுன்னு சொன்னாங்க. அது எங்க பாப்பா ஒரு 9த்தோ, 7த்தோ படிக்கும்போதுங்க சார் அது. அப்ப பாப்பா சின்னதாகுது ஆப்ரேஷன்லாம் வேணாம். கொஞ்சம் மேனேஜ் பண்ணுங்கன்னாங்க. அதோட இதுதான் இது தாக்கம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சில டாக்டர்ஸ். நானும் நெறைய டாக்டர்ஸ் பார்த்தேன் சார். ஒரு சொல்யூஷன் இல்ல. இதுக்கு ஆப்ரேஷன் தான் சொல்யூஷனா? இப்போ ஒரு ரீசென்ட்டா ஒருத்தவங்க எக்மோர்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல என்ன சொல்றாங்க, உங்க பிளாஸ்மாவே கொண்டு உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுவோம். அதுக்கு அட்மிட்லாம் பண்ண வேணாம், ஒண்ணும் வேணாம். அந்த ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணுங்கன்றாங்க. இது எது பார்க்கறது? இது எப்போ சரியாகும்? இது எதனால எந்த ட்ரீட்மெண்ட்ல இது சரியாகும் சார்? இப்ப அதான் ரொம்ப சிம்பிள் மேம். நீங்க சொல்லும்போதே உங்களுக்கான முட்டிய நான் புரிதல் சொல்லிட்டேன். அதனால தான் கரெக்ட்டா ம். முட்டி உள்பக்கம் வலிதான்னு கேட்டேன் உங்ககிட்ட. 1. இப்ப நான் வந்து இந்த இந்த வெபினாருக்கான வீடியோ குடுக்கும்போதே நான் சொன்னேன் பார்த்தீங்களா? Facebook, Twitter, பக்கத்து வீட்டுக்காரன், நியூஸ் ஆமாமா. பேப்பர் எல்லாரும் ஒரு வைத்தியம் சொல்லுவாங்க இல்லையா? நம்ம ஆமாங்க. ஆதங்கம் தான் இப்போ சோசியல் மீடியால நெறைய பரவுதே. ஓகேங்களா? ம். இந்த சோசியல் மீடியா வரதுக்கு முன்னாடி இந்த ஆதங்கம்லாம் கரெக்ட்டா இல்லாம இருந்துச்சு. நம்மளுக்கும் ஒரு ஃபேமிலி டாக்டர் இருப்பாரு. அந்த ஃபேமிலி டாக்டர் செக் பண்ணிட்டு, இந்த டாக்டர் போய் ம். பாருங்கன்னு சொல்லி அந்த டாக்டர் கிட்ட போய் வைத்தியம் பண்ணிப்பீங்க. இப்போ ஆமா. அ அ Facebook திறந்தாலும் சரி, ஃபோன திறந்தா Instagramல ஒவ்வொரு பக்கத்துக்கும் ஒரு வைத்தியம் இருக்கும். அதாவது நீங்க இன்ஜெக்ஷன் போடுங்க, நீங்க லூப்ரிகேஷன் ம். போடுங்க, நீங்க வேக்ஸ் பத் வைங்க, இத பண்ணுங்க, அத பண்ணுன்னு சொல்லும்போது, நம்ம ஆதங்கத்த தான் இப்போ பயன்பாட்டுல ஏன்னா அ அ எல்லாம் தப்பு பண்றாங்கன்னு சொல்ல வரல. பட் ஸ்டில் இப்போ என்ன உங்களுக்கான கரெக்ட்டான பாதைய நோக்கி போகாம, டைவர்ட் ஆயிட்டு நீங்க போகும்போது தான், உங்க வைத்தியம் உங்களுக்கு கிடைக்கிறதில்ல. பிளஸ் ம். வியாதி ஒரு பக்கம் பெருசாயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்ப நான் ஆமா. கடைசியா ஒரு வீடியோ காமிச்சேன். ஒரு 48 வயசு பெண்மணி அவங்களுக்கு வந்து 1 வருஷம் நொண்டி நொண்டி நடந்தாங்க. ஜவ்வு விலகிச்சுன்னு சொல்லிட்டு இல்லையா? ம். அந்த ம். பிரச்சனை இப்ப எம்ஆர்ஐ பண்ணிருக்காங்கன்னு சொல்லும்போது, உங்களுக்கு அந்த மெனிஸ்கஸ்ங்கிற ஜவ்வு விலகுனதுனால தான், இப்போ ஆமாங்க சார். கிளாஸ் முட்டி வலி முட்டி உடைஞ்ச அளவுக்கு வலி குடுக்குற வலி இருக்கும் உங்களுக்கு நிக்கும்போது. ஆமாங்க. நீங்க ஆமாங்க. நீங்க தொடச்ச வலி கொஞ்சம் குறைஞ்ச மாரி இருக்கும். ஆனா நடக்கும்போதும், நிக்கும்போதும் வலி சிவியரா இருக்கும். அதாவது முட்டி உடைஞ்சு போடுற அளவுக்கு வலி இருக்கும். அதுக்கு ஆமாங்க அதுக்கு சார். நீங்க என்ன சொல்லுவீங்க? சார். அதான். அப்ப வீக்கமாவும் என்ன எக்ஸாக்ட்டா. அதான் சொன்னேன். முட்டி ஜவ்வு உள்ள முட்டிக்குள்ள ஏதாவது டேமேஜ் ஆனாலே முட்டி வீங்க ஆரம்பிச்சுருமா? ம். எஸ்பெஷலி மெனிஸ்கஸ்னாலே உங்களுக்கு உங்க எம்ஆர்ஐ ரிப்போர்ட் நான் இப்ப இருந்தே இங்கிருந்தே சொல்லுவேன். உங்களுக்கு இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்சா ரிப்போர்ட் எடுத்து பாருங்க. உங்களுக்கு மீடியல் மெனிஸ்கஸ், ரூட் டேர் ஆர் போஸ்டீரியர் ஹேண்ட் டேர் வித் எக்ஸ்ட்ரூஷன் போட்டிருப்பாங்க. ஆமாங்க சார். அது ஆமாங்க சார். இருக்குங்களா? ம். ஆமாங்க சார். எம்ஆர்ஐ நான் பார்க்கல. பட் நீங்க சொன்ன அறிகுறியிலேயே உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரியும் எனக்கு. அதனால தான் கேட்டேன் உங்க முட்டியோட உள்பக்கம் வலிக்குதான்னு சொல்லிட்டு. இதுக்கு ம். பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் அந்த சின்ன நுண்துளை அறுவை காமிச்சேன் பார்த்தீங்களா? ம். ம். அதுதான் அ உகந்த ஆப்பரேஷனே. இத பண்ணிக்காம நம்ம எது பண்ணாலுமே நீங்க சொல்றது பார்த்தீங்கன்னா, ரொம்ப சமயோஜித யோசிச்சு வச்சுக்கங்களேன். ம். ஒரு டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். டயர் பஞ்சர் ஒட்டி காத்தடிக்கணும்னு சொல்லிட்டு. ம். ம். எனக்கு ம். அது அது அதுல உடன்பாடு இல்ல. அ டயர் மேல தண்ணி ஊத்துறேன், எண்ணெய் ஊத்துறேன், தடவி குடுக்குறேன், மசாஜ் பண்ண சொன்னா காத்து ஏறி நம்ம கிட்ட கிடையாது. இப்ப நீங்க ம். உங்க ஆளுங்களுக்கு என்ன பண்ணீங்க? ராயப்பேட்டையில ஒரு ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு மசாஜ் பண்ணுன்றீங்க. என்ன என்ன ம். தரணும்? உள்ள இருக்க ஸ்ட்ரக்சரல் டேமேஜ வெளிய தடவுற எண்ணெய் எப்படி சரி பண்ணணும்னு நம்ம யோசிச்சாலுமே, இல்ல திருப்பி அவங்ககிட்ட கேள்வி கேட்டாலே, உங்க வயித்துக்கான கேள்வி ம். உங்களுக்கு கிடைச்சிரும். சரிங்க சார். புரியுதுங்களா? சரிங்க. இப்போ உங்க இப்ப இது பயத்தினால என்ன ஆப்பரேஷன் தான் பண்ணணுங்க சார்? ஆப்ரேஷன் சொல்றது இது ஒரு சின்ன நுண்துளை ப்ரொசீஜர். இப்ப இருக்க டெக்னாலஜில நானோஸ்கோப் வச்சு பண்ணிட முடியும். அதாவது கேமரா வந்து சின்ன ம். கேமரா வச்சு உள்ள முட்டியில இப்ப நான் காமிச்சேன் பார்த்தீங்களா வீடியோல, முட்டி ஓப்பன் ம். பண்ணாமயே கேமரா மூலியமா போயிட்டு சிம்பிளான ஆப்பரேஷன் பண்ணி 2 தையல் போடணும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். அது நான் உங்களுக்கு இந்த வெபினார்ல உங்கள நான் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. எம்ஆர்ஐ ம். நான் சொன்னது நான் யூகிச்சது உங்க எம்ஆர்ஐ ரிப்போர்ட்ல இருக்குது. ஆனால் ம். எம்ஆர்ஐ பார்த்தது நம்மளால மேற்கொண்டு சொல்ல முடியும். இதுக்கு கம்பல்சரியா சர்ஜரி பண்ணணுமா? சர்ஜரிங்கிறத விட ப்ரொசீஜர்னு வச்சுக்கோங்களேன். உள்ள போடுற ம். தையலுக்கு ப்ரொசீஜர் தான் பேரு. சர்ஜரி சொல்லணும்னு அவசியம் இல்ல. ம். ஓகேங்களா? இதுல வந்து இன்ஜெக்ஷன் உங்களுக்கு வேலை செய்யாது. ஓகேங்களா? ம். மசாஜோ, ரெஸ்ட்டோ வேலை செய்யாது. நீங்க சொல்ற பிளாஸ்மா வேலை செய்யாது. ஓகேங்களா? ஆனால் இதே முட்டியோட நீங்க தொடர்ந்தீங்கன்னு சொன்னால், உங்க முட்டி வந்து மூட்டு மாத்து அறுவை சிகிச்சை போறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃபுல்லா தேஞ்சு போகுது. ஓகேங்களா?
அதாவது சரிங்க ஒரு ஒரு சின்ன வைத்தியத்துக்கு பயந்து ஒரு பெரிய வைத்தியத்துல போய் மாற்ற மாதிரி ஆயிடும். ஓகேங்களா? சரிங்க சார். சார் இதுக்கு நான் கரெக்டா எங்க போனா இது கியூர் ஆகும் சார்? உங்க இது சஜஷன். இது நாங்க எங்க ஹாஸ்பிட்டல் பண்ற சர்ஜரி தான் இது. உங்களுக்கு வேணா நீங்க உங்களுக்கு அப்பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்க. சரிங்களா? சரிங்க சார், சரிங்க சார். எங்க சார்? சாரி டு இன்டரப்ட். மேடம் டோன்ட் வரி. நாங்க இந்த வெபினார் முடிஞ்ச உடனே அந்த வாட்ஸ்அப் குரூப்ல டாக்டரோட கான்டாக்ட் அந்த டீடைல்ஸும் போடுவோம். டாக்டர் வந்து இப்போ தாம்பரம் பக்கத்துல இருக்கிற அங்க கிளினிக், அவரோட கிளினிக் கூட இருக்கு. சரிங்க சார். நீங்க அங்கிருந்து வந்து கூட வந்து பார்க்க முடியும். ஒரு கன்சல்டேஷன் கூட நேரா பார்த்துட்டு நீங்க எடுக்க முடியும். அவர் சொல்ற இந்த ஆர்த்ரோஸ்கோபி சர்ஜரிலாம் வந்து பெரிய சர்ஜரி, ஓபன் மாதிரிலாம் கிடையாது. பெருசெல்லாம் கட் பண்ணவே தேவையில்லை. ஒரு சரி, சின்ன சரி. இது. நீங்க ஒரு 2 நாள் மேக்ஸிமம் அவ்வளவுதான். நீங்க உங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நீங்க போயிட்டு டிஸ்சார்ஜ் ஆயிட்டு நீங்க போயிடலாம். நீங்க ரொம்ப சரி. நாள் தங்கணும் ஹாஸ்பிட்டல் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்க அது பயப்படவே வேண்டாம். சார் சொன்ன மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்காக நீங்க வந்து இப்போ டேமேஜ் ஆர்த்தரைட்டிஸ் வந்து ஃபுல்லா நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு போகாம பாத்துக்கிறது தான் உங்களோட மெயின் இது என்னை பொறுத்த வரைக்கும். நீங்க ஒரு கன்சல்டேஷன் எடுக்கலாம். நாங்க டீடைல்ஸ் வந்து வாட்ஸ்அப்ல போடுறோம். அது உங்க விருப்பம். நீங்க நேரா வந்து பேசணும்னாலும் சாரை வந்து பார்த்து பேசலாம். சரிங்க சார். நான் வந்து பார்க்குறேன் சார். பார்த்துட்டு இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா வேணும் சார் எனக்கு. இல்ல கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க அதுக்கான முதல் புரிதல், இந்த வெபினாரோட அப்ஜெக்டிவே அதுதான். இப்ப நீங்க சொல்றீங்களா, சார் கரெக்டா சொன்னார் பாருங்க. ஒரு ஆயில் வந்து உள்ள போயிட்டு வந்து அந்த மெனிஸ்கஸை வந்து எப்படி மாத்தும்? ஆமாங்க சார். அதுதான் சார் நானும் யோசிக்கிறேன். ஆயில் எவ்வளவு இன்ஜெக்ஷன் தூரம் போகும் நீங்க? வேண்டாம்னு சொல்லிட்டேன். அதுக்குதான் இன்ஜெக்ஷன் போட்டாலும் இது சரியாகாது அப்படின்ட்டு. சரி அதுதான் இதுக்கு என்ன அந்த பண்றது? எனக்கு யாரை கன்சல்ட் பண்றதுன்னு ஒன்றும் தெரியல. எங்க போனாலுமே ஏதாவது ஒண்ணு சொல்லி இது எம்ஆர்ஐ எடு, இந்த டெஸ்ட் எடு, அந்த டெஸ்ட் எடுன்றாங்க. எல்லாமே எடுத்துட்டே இருக்கிறோம். எடுத்தாலுமே அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கல. ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்க. ஆப்ரேஷன் வந்து எப்படி பண்றது அப்படின்னு ஒரு தயக்கம் தான். நோ வரிஸ். நீங்க டாக்டர் கிட்ட பேசலாம். டைரக்டா வந்து பார்த்துட்டு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா தென் யூ வில் கெட் a சொல்யூஷன். உங்களுக்கு அந்த இது கிடைக்கும். இந்த வெபினாரோட அப்ஜெக்டிவ் அதுதான். முதல்ல அந்த நோயோட தன்மை எப்படி அதை புரிஞ்சுக்கிறதுக்கான இதுதான். இப்ப டாக்டர் வந்து ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணார் நிறைய விஷயம். அதனால உங்களுக்கு கண்டிப்பா இதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க டாக்டர் வந்து நேரா பார்க்கலாம். உங்களுக்கு அட்ரஸ் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல வரும். டோன்ட் வரி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. Thank you. Sir, thank you very much, Doctor. Sir, one more question in the chat box. There is one question in the chat box, sir. I'm 52 years old, college professor. On and off, there is a pain in my right knee, and pain is more when I do too much of physical work, or when my body is weak, like when I have a fever and so on. What can be the reason for that? Okay. So, அவங்க வந்து 52 years. Yeah. Thanks for the question. Moreover, in the question, informations are lacking. I know only his age, which is 52 years, and I know the profession, which is for professor. Professor இருக்கும்போது அவங்க நிக்கிறாங்களா இல்ல உட்கார்ந்து ஜாப்னு தெரியாது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் தெரியாது. பட் ஆனா செகண்ட் லைன் ஆஃப் கொஸ்டின் பாத்தீங்கன்னா he feels little weak when he's having fever. That's quite obvious. That's nothing to be worried about. But if he's doing some extra works, weight அதிகமான வேலை செய்யும்போது வலிக்குதுன்னு சொன்னா that is also understandable. But furthermore understand his physiology. அவங்களோட லைஃப் ஸ்டைல் நமக்கு தெரியணும். இப்போ மற்றவங்க இப்போ மற்ற பேஷண்ட்ஸ் இப்போ நமக்கு பேசினாங்க அந்த அறிகுறிகள் இப்போ அந்த ஒரு லைன்ல நம்ம டயக்னோஸ் சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் இஃப் யூ ஹேவ் பெட்டர் லைஃப் ஸ்டைல், எக்ஸசைஸ் பண்ற பழக்கம் இருந்தால் இருந்துமே வலிக்குதுன்னு சொன்னா யூ ஹேவ் டு லுக் இன்டு இட். பட் ஏஜ் 52க்காக நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ கொஸ்டின்ல வந்து ஐ கேன் ஒன்லி அண்டர்ஸ்டாண்ட் ஹிஸ் ஏஜ் 52 அண்ட் ப்ரொஃபஸர் அண்ட் ஹி ஹேஸ் difficulties in proceeding his lifestyle in doing strenuous activities. Again, description of strenuous activities is missing here. So என்ன வேலை செஞ்சா வலிக்கலன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஸோ on a base perspective 52 years இப்பெல்லாம் ஓல்டு சொல்றதுல he is 52 years young. ஸோ அவருக்கு வலிக்கான காரணங்களை இன்னும் பெட்டரா இப்போ நான் சொன்ன அனாட்டமி வச்சு இப்போ இன்ஃபேக்ட் சொல்ல போனீங்கன்னா இப்போ நம்ம நடத்த வெபினாரே அது புரிதல் தான். இப்போ he should only tell me what might be the cause. இப்போ நம்ம வெபினார் ஃபுல்லா பிரசன்ட் பண்ண காரணமே எனக்கு இந்த எலும்புல வலிக்கு டாக்டர் நினைக்கிறேன் டாக்டர், இல்ல காற்று வலின்னு நினைக்கிறேன் டாக்டர், இல்ல மெனிஸ்கஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் டாக்டர்னு சொல்லிட்டு இந்த இன்கல்கேட்டிவ் நாலேஜ் தான் நம்ம முக்கியமானது இந்த வெபினார்ல. ஸோ இதுல வந்து சின்ஸ் த கொஸ்டின் இஸ் லிட்டில் வேக், ஐ நாட் பி ஏபிள் டு மச் மோர் எக்ஸ்பிளைன். இதுக்கான காரணம் பல விஷயம் இருக்கலாம். பட் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டிஸ்கிரிப்டா சொன்னாங்கன்னா பெட்டரா இருக்கும். Thank you very much. Hello, doctor. Hello. மேடம், You can talk to them, madam. Good evening, doctor. And the message amchadu nanda doctor. I am actually not overweight. I am around 50 kg only, doctor. அதாவது எங்கேயாவது கொஞ்சம் லைட்டா இடிச்சாலுமே அந்த ரைட் நீ கொஞ்சம் வலிக்க ஆரம்பிக்குது டாக்டர். அந்த செகண்டுக்கு வலிக்குது. ஓகே. ஒன்லி ரைட் நீ? ஆமா டாக்டர்.
லெஃப்ட் வலிக்கல. லெஃப்ட் சுத்தமா வலிக்கல. அண்ட் ஐ டூ நாட் ரெகுலர்லி ஆன் அண்ட் ஆஃப் ஐ டூ எக்ஸசைஸ். முடிஞ்ச வரைக்கும் என்னால முடிஞ்சா வீக்லி அட்லீஸ்ட் ட்வைஸ் ஐ டூ. ஓகே, தட் மீன்ஸ் யூ காட் டு டேக் an எக்ஸ்ரே ஃபர்ஸ்ட் பிகாஸ் உங்க வெயிட் கம்மியா இருக்கு, உங்க ஏஜ் கம்மியா இருக்கு, உங்க சிம்டம்ஸ் ஒன்லி ஸ்பெசிஃபிக் டு ரைட் நீ ஜாயிண்ட்னா டெஃபினட்டா we have to look at the x-ray. இப்போ நீங்க இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவை. இப்போ பாத்தீங்கன்னா everything is normal for you but right knee is abnormal for you. அப்போ ரைட் knee மட்டும் வலிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கிறது நம்ம we need some investigations which is primarily x-ray. எக்ஸ்ரே பார்த்த பிறகு முடிவு பண்ணிக்கலாம் எதுக்கான வலிக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் கண்டிப்பா தேவைப்படும் மேடம். ஓகே டாக்டர், தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். சார் குட் ஈவினிங் சார். மேடம் ஒரு நிமிஷம், நீங்க சொல்லும் போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்களா சார், சில லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சார். நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் இதுலயே கேட்கலாம் அப்படின்ற மாதிரி தே ஆர் எக்ஸ்பெக்டிங். இதுல என்ன விஷயம்னா பிசிக்கல் எக்ஸாமினேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நீங்க பார்ட்டிசிபென்ட் உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம், எல்லா விஷயத்துக்கும் வந்து ஆன்லைன்லயே சொல்யூஷன் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா பிசிக்கல் எக்ஸாமினேஷன் இப்போ டாக்டர் பேசும்போது சொன்னாரு உங்களுக்கு அலைன்மெண்ட் ஏதாவது மாறி இருக்கா, வேற என்னென்ன எங்க இடத்துல வலிக்குது, இதெல்லாம் சம்டைம்ஸ் பிசிக்கலா எக்ஸாமினேஷன் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ ஒரு ஏசிஎல் போயிருக்குன்னா அதுக்கு தனியா சில பிசிக்கல் டெஸ்ட்லாம் இருக்கு. உங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எந்த லிகமெண்ட் போயிருக்குன்றதெல்லாம் செக் பண்றது ஒரு பிசிக்கலா பண்ண முடியும். அப்போ வந்து நீங்க பர்சனலா பார்த்து பேசும்போது யூ வில் கெட் சம் கிளாரிஃபிகேஷன். இந்த வெபினார்ல என்னன்னா உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பேத்தாலஜி எப்படி வந்து உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகுது, அதனால உங்களுக்கு வந்து பெயின் எப்படி இருக்கு, என்னென்ன சொல்யூஷன் இருக்கு. டாக்டர் நிறைய விஷயம் சொன்னார், சர்ஜரி மட்டுமே கிடையாது, எக்கச்சக்க நிறைய ஆப்ஷன்ஸ் வந்தாச்சு இப்போ உங்களுக்கு. ஸோ அதுக்கான கரெக்டான புரிதல் அதுதான் இந்த வெபினாரோட இது. அதுதான் டாக்டர் பேசினார் உங்களுக்கு. நவ் யூ கேன் கோ கெட் அபினவ். ஹலோ சார். யோனில அது என்ன சொன்னாங்க, இன் லோவர் எண்ட் ஆஃப் ஃபெமர் ஆஃப் லெஃப்ட் ஃபியூமர், அப்பர் எண்ட் ஆஃப் போத் டிபியா அண்ட் பேட்லர் போல்ஸ்னு சொன்னாங்க. அப்புறம் பேட்லோஃபெமோரல் அண்ட் நீ ஜாயிண்ட் ஸ்பேஸ் ரிடக்ஷன் சீன், அப்புறம் சூப்பர் பேட்லர் எஃப்யூஷன் நோட்டட் இன் லெஃப்ட் நீன்னு போட்டிருந்தாங்க. நான் பிசியோதெரபி பண்ணேன், கால்சியம் எடுத்துக்க சொன்னாங்க, சப்ளிமெண்ட் கால்சியம் எடுத்தேன், டிராப்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் டிராப்ஸ் எல்லாம் போட்டேன். இப்போ லெஃப்ட் நீ வலிச்சதும் ரைட் நீயும் வலிக்க ஆரம்பிடுச்சு சார். திருப்பி போனா ஆப்ரேஷன் தான் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன சார் உங்க சஜஷன் ஏதாவது சொல்லுங்க. நீங்க சொன்னதுல பாத்தீங்கன்னா மூட்டுல அந்த அது எக்ஸ்ரே எவ்வளவு ரிப்போர்ட் கொடுத்திருந்தாங்க? 16 நான் 2001 ரிப்போர்ட் தான் படிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் எக்ஸ்ரே எடுத்தேன், அந்த எக்ஸ்ரே என்கிட்ட இல்ல. அப்பயும் அந்த வந்து டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ் ஆஃப் போத் நீஸ் தான் போட்டிருந்தாங்க. 2021 சாரி. 2021 எக்ஸ்ரேல இவ்வளவு ஃபைண்டிங் கொடுத்திருக்காங்களா? ஆமா, எக்ஸ்ரேல இவ்வளவு ஃபைண்டிங் கொடுத்திருக்காங்க ஆஃப் போத் நீஸ், ஏபி அண்ட் லேட்டரல் வியூஸ். குட் 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 யூ டன் a good job. எக்ஸ்ரே ரிப்போர்ட் வந்து நல்ல டிஸ்கிரிப்டிவா கொடுத்திருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு படத்தை காமிச்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த 4 முட்டி 3 கிரேட் 1 கிரேட் 2 கிரேட் 3 காமிச்சு பாத்தீங்களா, அதுக்கான எக்ஸ்ரேல அதே போட்டோ எடுத்து அதுக்கான எக்ஸ்பிளேஷன் கொடுத்திருக்காங்க. அந்த ஆஸ்டியோஃபைட்ங்கிறது தேஞ்சு போன எலும்போட புதுசா வளர்ந்த எலும்புகள், தேய்மானம் எலும்பு ஆஸ்டியோஃபைட்ங்கிறது. அதே மாதிரி எங்கெல்லாம் தேய்மானம் ஏற்பட்டு நல்ல டிஸ்கிரிப்டிவா கொடுத்துருக்காங்க, தேய்மானம் வந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அது நம்ம கிரேட் 1 கிரேட் 2 கிரேட் 3 4 ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணல. ஓகேங்களா, அது ஒண்ணு பண்ணல. அப்போ உங்களுக்கு நீங்க அந்த எக்ஸ்ரே கையில வச்சிருந்தாலுமே நீங்க அதை ஷேர் பண்ண முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்க எந்த ஸ்டேஜ் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கீங்கன்னு தெரியணும் நம்மளுக்கு. பிளஸ் இது எக்ஸ்ரே பழைய எக்ஸ்ரே தான். நீங்க என்ன பண்ணணும்னா புதுசா ஒரு எக்ஸ்ரே நிக்க வச்சு எடுக்கணும். ஸ்டாண்டிங் எக்ஸ்ரே எடுக்கணும். உங்க தொடையோட உங்க உடம்போட வெயிட் முட்டி மேல எவ்வளவு விழுதுன்னு பார்க்க முடியும், முட்டி எவ்வளவு வளையுதுன்னு பார்க்க முடியும். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி உங்க ஏஜ் 52 சொன்னீங்க இல்லையா? ஏஜ் வந்து என்னோட 49 சார், கேஜி வந்து 64 இருக்கு. யங் ஏஜ் மார்ஜினலி ஓகே, 64 அக்செப்டபிள் தான். பட் அகைன் இட்ஸ் லிட்டில் ஓவர் வெயிட் அக்கார்டிங் டு BMI. ஓகேங்களா, கன்சிடரிங் ஹைட் ஆல்சோ நார்மல் ஹைட் நார்மல் வந்து 151 சென்டிமீட்டர் தான், கொஞ்சம் வெயிட் அதிகம் தான் சார். அதிகம் தான் வச்சுக்கோங்க. ஆமா ஆமா. எக்ஸ்ரே ஃபைண்டிங் வச்சு மட்டுமே முட்டியை தேஞ்சிச்சுன்னு சொல்லிட முடியாது. அதுதான் சொன்னேன், ஏர்லி எல்லாம் பார்த்தீங்கன்னா 49 வயசு ஒருத்தவங்க வயசு கொஞ்சம் குண்டா வராங்க, முட்டி வலி எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும், கொஞ்சம் ஜாயிண்ட் பேஸ் நேரவா இருக்குன்னு சொன்னோடனே
முட்டி தேஞ்சு போச்சு முட்டி மாற்றணும்னு சொல்ற அவசியமே கிடையாது. ம். we have to clinically evaluate you. உங்க முட்டி எவ்வளவு பெண்ட் ஆகுது, முட்டி எவ்வளவு வளைஞ்சிருக்கு, மெக்கானிக்கல் ஆக்சிஸ் ஸ்ட்ரைட்டா வளைஞ்சிருக்கான்னு செக் பண்ண பிறகுதான் வந்து what sort of treatment might help you. So any given treatment starts from you. அதாவது நம்ம புரிதல் ஏற்பட்டு அந்த உங்க பாலிகான் தன்மை புரிஞ்சிட்ட பிறகு நீங்களே கொஞ்சம் வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க, டயட் இருப்பீங்க, இந்த விஷயம் பண்ண போறது. So in doing so, patients will be themselves convinced, yes, I have taken a due diligence in treating myself. Like I try to modify my lifestyle. I try to reduce my weight குறைச்சிட்டேன், நான் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, weight restriction இருக்கேன், diet restriction இருக்கேன், எக்ஸசைஸ் பண்ணிருக்கேன். despite the fact வலிக்குதுன்னு சொன்னா take the help of a doctor. ஓகேங்களா? இப்போ இன்ஃபர்மேஷன்ல எஸ் உங்க எக்ஸ்ரே பிரகாரம் உங்க முட்டில தேய்மானத்துக்கான அறிகுறி தெரியுது. ஆனா என்ன சொன்னா நீங்க கிரேட் 2வா கிரேட் 3யா இல்ல கிரேட் 4ஆ தான். So grade 2 give you again apart from diet, physiotherapy, exercises and weight loss program, I can give you injection techniques. ஓகேங்களா? கேக்குதா? ஹலோ. சரி சார். ஓகே கேக்குது சார். மியூட் பண்ணிட்டேன் ஒழுங்கா வரலன்ட்டு. ஓகே கேக்குது. If in case you are in a grade 3 arthritis ன்னு சொன்னா I might help you with nanoscopic procedures like joint preservation. ஓகேங்களா? grade 4 ஆ இருந்தா then there's no other go, then I have to prescribe only surgery. So இதுல என்ன information என்ன deficient னா I do not know which grade of arthritis your x-ray showing to me. ஓகேங்களா? அந்த grade 2 இல்ல grade 3 grade 4 ஆங்கிறது தான். grade 1 கண்டிப்பா இருக்காது. ஏன்னா grade 1ல osteophytes இருக்காது. ஓகே 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 ஓகேங்களா? ஓகே சார். ஓகே சார். ஓகே ஓகே சரி சார். இப்போ கிரேட் 1 கிரேட் 2 கிரேட் 3 தெரியும்னா நான் எம்ஆர்ஐ ஸ்கேன் போகணுமா சார்? ஆமா, எம்ஆர்ஐ தேவை. கிரேட் 3 வரைக்கும் நீங்க எம்ஆர்ஐ எடுக்க வேண்டியது. ஓகே கிரேட் 3 வரைக்கும் எம்ஆர்ஐ எடுக்க வேண்டியதா இருக்கும். கிரேட் 4 எம்ஆர்ஐ எடுக்கணும் அவசியம் இல்ல, கண்ணு மூட்டு வந்து ஆபரேஷன் பண்ணிடணும். ஆபரேஷன் பண்ணி. ஓகே சார். ஓகே தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் சார்.